ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ரூத்லெஸ் மாஃபியாவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஃபைனல் பார்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவதாக ஒரு எஃப்எஃப் எடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் இதுவும் ஒரு ஒன் ஷாட்டாக முடிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி தான். பட் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் எல்லாருக்கும் இது ஒரு ஃபேவரட்டான எஃப்எஃபாக மாறிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு கண்டிப்பாக நான் சொல்லியே தீருவேன். கமெண்ட் செஷன், சீரியஸாக கமெண்ட் செஷன் எனக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம். அதெல்லாம் படிக்கிறப்பவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டடாக ஃபீல் பண்ணுவேன் அவங்க கூட. ஸோ என்னை நிஜமாக மோட்டிவேட் பண்ணுறதே கமெண்ட் செஷன் தான். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் மட்டும் சொல்லிக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நிலா. நீங்கள் எப்பயும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நிறையா சாப்பிட்டேன், ஆனாலும் கொஞ்ச நேரம் தான் தாங்குது. அதுக்கப்புறம் திருப்பி பசிக்குது. இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா குண்டாயிடுவேன். ஆனால் இப்போவே அப்படி தான் இருக்கால. சின்ன கேட்குறான், உங்கள் வாயில் என்ன வச்சுருக்கீங்க துப்புங்கன்னு. அது இல்லை, அது என் கண்ணோன்னு சொன்னால் சிரிக்கிறான். தேங்கம்மா, அப்படிலாம் கிடையாது. உனக்கு வயிற்றில் இப்போ பாப்பா இருக்குல்ல, அதனால தான் பசிக்குது. நிறைய சாப்பிடு, குண்டாத பற்றிலாம் கவலையே படாத, சரியா? ஆனால் சொல்கிறேன், முன்ன விட இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்க. உன்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி தான் நல்லா கண்ணெல்லாம் பப்னு வச்சுக்கிட்டு க்யூட்டாக இருப்ப தெரியுமா? தேயாங், என்ன ஃபேஸெல்லாம் சவந்து போச்சு? என்ன நினச்சி சிரிக்கிற? அது அது ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்குது தானே, சொல்லு. அது அவரும் இப்போ என்னை பார்க்குறப்பெல்லாம் என் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிகிட்டே இருக்காரு. ஓ, அதான் இந்த வெக்கமா? ஆண்டி கிண்டல் பண்ணாதீங்க, இதுக்கு தான் நான் சொல்லன்னு சொன்னேன். அச்சோ, அப்படி இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் ஆண்டி தான் இப்போது தேங்கோட கையை பிடிச்சிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனையே பார்க்குறாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கா? ஏன் கேட்குறேன்னா, உனக்கு இந்த மாஃபியா இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் பிடிக்காது தானே? இதெல்லாம் வேணான்னு தானே நினச்சேன். மாஃபியா லைஃப் இப்போவும் எனக்கு பிடிக்காது தான். ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கே. என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அப்புறம் பிறக்க போகிற எங்கள் பாப்பாவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அப்பாவாக இருப்பார். இப்படி தேயாங் சொல்லிட்டு இருக்கப்பவே மேடாண்டிக்கு அவ்வளோ லவ் தெரியுது தேயாங்கோட கண்ணில். குழந்த பையனாட்ட இருந்தேன், இப்போ இவ்வளோ மெச்சூராக பேசுகிறியா நீ? ஆண்டி, நான் ஒன்றும் குழந்தெல்லாம் கிடையாது. நானும் எப்பயுமே மெச்சூராக தான் யோசிப்பேன். கரெக்டு தான். ஆனாலும் இவ்வளோ சின்ன வயசுல நிறைய பார்த்துட்ட நீ. இனிமேவாச்சும் உன் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் இந்த ஆண்டி ஆசைப்படுறேன் அப்படின்னு மேட் ஆண்டி சொல்ல தேயாங் தான் எமோஷன் ஆகிடுறான். ஆண்டி, நான் ஒன்றும் தனியாக எதுவும் பார்க்கலையே. என்னோட ஒரு பெயின், ஒரு கஷ்டத்துலேயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க என் கூட. நான் என்னன்னே சொல்லலைனாலும் எனக்காக நீங்கள் இருப்பீங்க எப்பயும் என் கூட. என்னோட அம்மா இருக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் மெய்ட் ஆண்டியை ஹக் பண்ணிக்கிறான். தேயாங்மா, எனக்கு நீ எப்பயுமே என்னோட பையன்தான். உனக்கு மட்டும் இல்லை, இனிமே உன் வயிற்றில் வளர பாப்பாக்கும் நான் ஒரு நல்ல பாட்டியாக இருப்பேன். நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். சரி, ரொம்ப இப்படி எமோஷன் ஆகக்கூடாது அடிக்கடி. டாக்டர் அது உனக்கு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அப்படின்னு மெய்டாண்டி சொல்லிகிட்டு இருக்க இப்போ தேயாங் தான் ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு, ஆண்டி எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வாங்களா? அதுக்குள்ளையா? இப்போ தானே சாப்பிட்டேன். அது பாப்பா சாப்பிட்ருச்சு, இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னு தேயாங் தான் ஒரு மாதிரி திருட்டு போய் முடிச்சுட்டு சொல்கிறான். மேடாண்டி தேயாங்க தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு இப்போ எழுந்து போகலான்னு திரும்புகிறாங்க. பார்த்தா அங்கே ஜேகே தான் நிற்கிறான்.
அவங்களுக்கு புரியுது தயாங்க இப்போ இப்படி சொன்னான்ட்டு. அப்படியே அவங்களும் சிரிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க போனதும் ஜேகே தான் தயாங்கிட்ட வரான். அது அது வந்து எனக்கு பேக் பெயினாக இருந்துச்சு, அதான் அவங்கள ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருந்தேன், அவங்க பின்னாடி அப்படின்னு ஜேகே தான் தயாங்கோட உதட்டிலே கொடுத்துட்டு அவனை அப்படியே தூக்குறான். எங்க அது எதுவும் பேசாத, கண்ணை மூடு. ஏன் எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் கண்ணை மூடுவியா? இல்லை இல்லை, முடிக்கிட்டேன் அப்படின்னு தேங்கடா இருக்குமா அவன் கண்ணை மூடிக்கிறான். எப்போ பாரு இப்படி க்யூட்டாக பண்ணியே நம்ம மயக்கிறது. என்ன? ஒன்றும் இல்லை, கண்ணை மூடு, சொல்கிற வரைக்கும் தரக்கூடாது. ஓகே. இப்போ ஜேகே தான் தயாங்க தூக்கிட்டு கார்டனுக்கு தான் போகிறான். அப்படின்னு ஜேகே தான் விசில் அடிக்கிறான். இப்படி ஆப்போசிட்லேருந்து சின்ன பதிலுக்கு விசில் அடிக்க ஜேகேக்கு தான் டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் அவன் மறுபடியும் விசில் பண்ணுறான். பார்த்தா மறுபடியும் அந்த பக்கத்துலேருந்து ஒரு வேலை செய்ய உருப்படியில் தற்குறி. நான் என்ன சொல்கிறேன், இவன் என்ன பண்ணுறான்? ஏங்க என்ன நடக்குது? ஒரே விசில் சவுண்டாக கேட்குது. நானும் விசில் அடிக்கவா? அது ஒன்று தான் பாக்கி. ஏன் கோவப்படுறீங்க? நான் வேணா கண்ணு திறக்கட்டா? ஏய் கொஞ்சமாக இருக்கியா? என் கழுத்தை டைட்டாக பிடி அப்படின்னு ஜெய்கே தான் தயாங்க அவன் கழுத்தை சுற்றி பிடிச்சிக்க சொல்கிறான் டைட்டா. ஏன்னா அவன் பேக்கெட்லேருந்து மொபைல் தான் எடுக்கிறான் சின்ன கால் பண்ணுறதுக்காக. டேய் சுப்பிரமணி, என்னடா விசில் சவுண்டே வரல, நான் மடிப்போமா இப்போ? நமக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சின்னதான் யோன்டனை கையில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். என்ன தலை ஃபோன் பண்ணுறாரு, அங்கே இருந்துட்டு ஃபோனு. இந்த சிட்டியில் இருக்கவங்களே இப்படி தான் போல இருக்கு, எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கிறது, வந்து என்ன நேரில் சொல்கிறது இல்லை. ஆனால் சுப்பிரமணி, நீ என்ன மாதிரி இருக்க கற்றுக்கோ, நல்லா ஓடி ஆடி வேலை செய்யணும் சின்ன மாதிரி, அப்போ தான் உனக்கு புறப்படுவேன் என்ன? சரி ஃபோன் அட்டன் பண்ணுவோம், இல்லைன்னு வை உனக்கு மேலே இருந்தாலும் குலைப்பாரு. ஹலோ. டேய் பரம்போக்கு நாயே, சோறு தான் திங்குற, என்ன திங்குற? ஒன்று என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க? நாயே சுவிட்சை ஆன் பண்ணு. தலை சுவிட்சை ஆன் பண்ண என்ன பண்ண போகிறேன்? அதை விட்டு போட்டு விசில் அடித்து விளாட்னது நீங்கள் தானே? ஏய் வந்தன் வை ஒண்ணா அப்படின்னு ஜேகே கத்தவும் சின்னதாக இப்போ ஃபோனை வச்சுட்டு இந்த மிரட்டுறாரு. இந்த ஆள் ஊரில் என்ன வேலை தான் செஞ்சுட்டு இருந்துருக்குமோ. அது சரி, இவங்க லவ்வுக்கு விலகு பிடிக்கவே சரியா இருக்குது. அடே சுப்பு, நீ வாடா, நீ அழுத்து இந்த சுவிட்சை. சின்னதாக இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான். அது ஒரு ஈவினிங் டைம். ஸ்விட்ச் போட்டதும் அந்த இடமே பயங்கர பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜேகே தான் இப்போ தயாங்க கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு, ஓய் இப்போ கணதர அப்படின்னு ஜேகே சொல்ல தயாங் தான் வயசு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏங்க என்னது இது, எல்லாம் ஸ்ட்ராபெரிஸாக இருக்குது. எங்கள் கார்டனில் இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராபெரிஸ் பார்த்ததே இல்லையே. நீங்கள் செட் பண்ணீங்களா? எப்போ, எப்படி? எனக்காகவா? தோ இப்போ தெரியுது, இந்த ஸ்மைலுக்காக தான், இதுக்காக தான் செட் பண்ணேன். ஸ்ட்ராபெரி பார்த்தா அவ்வளோ ஸ்மைல் வருது உன் ஃபேஸில், அதை எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சேன், அதான். ஆமாவா? தேங்க்யூ ஸோ மச். என்ன குட்டி சார், ஸ்ட்ராபெரி பார்த்ததுன்னு ஃபேஸில் 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுதே அப்படின்னு சின்ன சொல்லவும் தேங்க தான் சிரிச்சிட்ருக்கான். இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி, சாப்பிட்டு பார்க்க வேணாமா? சுப்பிரமணி, சுப்பே அப்படின்னு சின்ன கூப்பிட்டதுமே யோன்டன் தான் ஸ்ட்ராபெரி பாஸ்கெட்டை வாயில் எடுத்துக்கிட்டு ஓடி வருது. அவன் பேர் யோன்டன், சுப்பிரமணி இல்லை. குட்டி சார் அதெல்லாம் தெரியாது, நாயினாலே சுப்பிரமணி தான். இப்போ தேங்க தான் அந்த பாஸ்கெட்டில் இருந்து ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்லான்னு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் அவன் ஜேகேவை நிமிந்து பார்க்குறான். எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் அந்த ஸ்ட்ராபெரி வைக்க போகிறான். பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு ஜேகே சொல்ல தேங்க தான் அதை ஒரு பைட் தான் சாப்பிட்றான். சாப்பிட்டதுமே அவன் கண்ணெல்லாம் அப்படியே பிரைட் ஆகிடுது. ஏன்னா அது அவ்வளோ ஜூஸி அண்ட் டேஸ்டியாக இருக்குது. என்ன குட்டி சார், ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுக்குறீங்க, நல்லா இருக்கா? ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்வீட்டாக இருக்குது. பின்ன இருக்காதா, ராப்பகலாக கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உழைச்சி
ஏய் போத்திட்டு போறியா? நல்லதுக்கே காலம் இல்லை. டேய் சுப்பு வாடா நம்ம போவோம் அப்படின்னு சின்னதான் யோட்டனை தூக்கிட்டு போகிறான். இது எல்லாமே இம்போர்ட்டட் பிளான்ஸ். இந்த சீட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தது. இதில் 4 சீசன்லேயுமே ஸ்ட்ராபெரிஸ் வரும். அப்போது வருஷத்தில் எல்லா சீசன்லேயுமே ஸ்ட்ராபெரி வருமா? எப்போனாலும் சாப்பிட்லாமா? அப்படியா? நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சரி, இவ்வளோ பண்ணியிருக்கனே, உன் புருஷனுக்கு எதுவும் தரமாட்டியா? என்ன வேணும்? என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தேயாங் கேட்க, ஜெய்க்கு தான் இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து தேயாங்க்கு கொடுக்குறான். தேயாங் இப்போ அந்த ஸ்ட்ராபெரியை கடிக்க, ஜேகே தேயாங்கோட பேக்கெட்டை பிடிச்சி தான் இழுத்து அப்படியே அந்த ஸ்ட்ராபெரியோட சேர்த்து தேயாங்கோட உதட்டையும் கடிச்சு சாப்பிட்றான். அடே சுப்பிரமணி, கண்ணு மூடிக்கூடா, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. ஆனால் ஸ்ட்ராபெரி இப்படி சாப்பிட்டு இப்போ தானா பார்க்குறேன். இதுதான் நம்மளை அப்பப்போ வரட்டி விட்டுறான் போல அந்த ஆள். ஆனால் ஒன்று கேப் கிடைக்கிறப்பெல்லாம் வச்சு நமக்கு இப்போ கொடுத்து வைக்கலையே இதெல்லாம். இப்படி சின்னதான் புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ கட் பண்ணி ஸ்டேஷனில் தான் பார்க்குறோம். ஆரம், நீங்கள் டியூட்டியில் ரீஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? ஏன் உங்களுக்கு அசைன் பண்ண ஒரு கேஸ் கூட ப்ரொசீட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? சார் அது ஆரம், நீங்கள் ஒரு கிரேட்டில் இருக்க நல்ல ஆஃபீஸர். உங்களை பற்றி ரீசெண்ட் டைமில் கம்ப்ளைண்ட்ஸ் வரதெல்லாம் எனக்கே புதுசாக இருக்குது. சார் அது வந்து ஐ நோ ஆரம், நானும் உங்கள் லெவல்லாம் க்ராஸ் பண்ணி வந்த ஆள் தான். சார் இல்லை சார், நான் ஆல்மோஸ்ட் கிட்ட. ஆரம், சில விஷயம்லாம் அப்படியே விடுறது தான் நல்லது. நெருங்கணும்னு நினச்சோம்னா. சார் நீங்களே இப்படி சொன்னால்? ஆரம், ஒன்ஸ் த மிஷின் இஸ் க்ளோஸ்ட், அது அவ்வளோதான். அதை திருப்பி ஓப்பன் பண்ண வேணான்னு அர்த்தம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் நோ சார், இட்ஸ் பாசிபிள். ஒன்ஸ் அபார்ட் ஆன மிஷின்லாம் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோ சார். வெயிட், இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரா? சார் வாட் இஸ் இட் சார்? ஐ கான்ட் டூ எனி திங் ஆரம். உங்களை டீப்ரமோட் பண்ண சொல்லி நிறைய ப்ரெஷர். ஆனால் நான் தான் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன்னு புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். சார் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் சார், ஆனால் ஒரு கண்டிஷன். சொல்லுங்கள் ஆரம். ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் பர்மிஷன் கொடுங்க சார் அப்படின்னு ஆரம் கேட்டதும் சீஃப் தான் பார்க்குறாரு. இவ்வளோ தூரம் சொல்லியும் ஆரம் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறத. இப்போ ஆரம் தான் சீஃபோட ஆஃபீஸ்லேருந்து வேகமாக வெளில வரா. சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் டென்ஷனாக இருக்கிறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா சார் அப்படின்னு கான்ஸ்டபிள் தான் கூடவே கேட்டுட்டு ஓடி வரான். ஆரம் அவன் கையில் இருக்க லெட்டரை அவன்கிட்ட கொடுக்குறான். சார் என்ன சார் இது? ட்ரான்ஸ்ஃபரா உங்களுக்கா? யோ, இம்மீடியட்டாக நாம்ஸ் அண்ட் ஹில் ஸ்டேஷன் போகிறோம். சார் திரும்பவுமா? எனக்கு ஜேகே அண்ட் தேயாங் 2 பேரோட ஃபோட்டோவும் வேணும் இம்மீடியட்டாக. சார் ஓகே சார். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, என்னாச்சு தேயாங், என்னாச்சு, என்ன பண்ணுது சொல்லு. ஆண்டி அது என்னன்னு சொல்ல தெரில, ஆனால் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, ஒரு மாதிரியாக இருக்கு ஆண்டி. அது ஒன்றும் இல்லை தேயாங், பயப்படாத. பொதுவாக 9th மந்தில் இப்படி தான் இருக்கும். வாக்கிங் நிறைய போகணும், ஆனால் நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு ஆண்டி சொல்லிட்டு தேயாங்க தான் பார்க்குறாங்க. காலெல்லாம் வலிக்குது, எல்லாம் வீங்கி போச்சு பாருங்க. எங்க காலை தூக்கு. இப்படி பில்லை வச்சுக்கிட்டா வீக்கம் அதிகம் ஆகாது. நான் வச்சு கொடுக்குற கஷாயத்தை ஒழுங்காக குடிச்சிருந்தாலே இந்நேரத்துக்கு இதெல்லாம் வந்திருக்காது தெரியுமா? போங்க ஆண்டி, எவ்வளோ கஷாயம் தான் குடிக்கிறது நான், என்னால் இனிமேல் குடிக்க முடியாது போங்க அப்படின்னு தேயாங் தான் பவுட் பண்ணுறான். அஜோ தங்கமே, என்னடா பண்ணுறது, இன்னும் ஒரு 3 வீக்ஸ் தான், அதுக்கப்புறம் பாப்பா வெளில வந்துச்சுன்னா இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது உனக்கு அப்படின்னு மெய்டாண்டி சொன்னதும் தேயாங் தான் குனிஞ்சு அவன் ஸ்டமக்கை பார்க்குறான். இன்னும் 3 வீக்ஸ் இருக்கா? தேயாங் இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது. சரி இரு, நான் போய் கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வரேன், அது குடிச்சா. வேணாம் ஆண்டி, எனக்கு எதுவும் இப்போ குடிக்க வேணாம் ப்ளீஸ். அந்த ஃபோன் எடுத்து கொடுங்களா, அவரை வர சொல்லணும். இப்படி தேயாங் சொல்ல மெய்டாண்டி ஃபோன் எடுத்து தராங்க. மெய்டாண்டிக்கு தான் தேயாங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அவன் ஆக்சுவலாகவே ரொம்பவே டல்லாக இருக்கான். ப்ரெக்னென்சியோட சிம்டமில் தேயாங் ரொம்பவே கஷ்டப்படுறான்.
அது அவங்களுக்கே தெரியுது. ஆனாலும் அவங்ககிட்ட பாசிட்டிவாக பேசணுமேனு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் தயாங் கால் பண்ணதும் இம்மீடியட்டாக ஓடி வந்திருப்பான். ஜேகேவை பார்த்ததும் மெயினாண்டி தான் அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. ஏன் என்னாச்சு? ஏதாவது பண்ணுதா என்ன? டாக்டர்கிட்ட போகலாமா? இங்கே வாங்கலை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். ஜேகே தான் இப்போ தயாங்கோட பக்கத்துலேருந்து உட்காந்துக்கிறான். தயாங் இப்போ ஜேகேயோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவனோட கையை நல்லா grip-ஆ பிடிச்சிக்கிறான். ஏய், என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். அது என்னன்னு சொல்ல தெரில, ஆனால் பயமாக இருக்கு. ஏய், என்ன சொல்கிற? பயமாக இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ தயாங்கோட ஃபேஸை பார்க்குறான். இங்கே பாரு, ஏதாவதுனா சொல்லு, டாக்டர்கிட்ட போகலாம். அது டெலிவரிக்கு இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குன்னு மெயின் ஆண்டி சொன்னாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்படி தயாங் தான் ஒரு மாதிரி பயந்து போய் பேசுகிறான். அவன் கண்ணெல்லாம் டியர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுது. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயாங் இப்படி பார்க்க. எங்க ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஏய், இப்போ எதுக்கு பைத்தியம் மட்டும் பேசிகிட்டு இருக்க? இல்லை, அது ஒரு மாதிரி எனக்கு இப்படியே தான் தோணிகிட்ருக்கு, என்னன்னே தெரில. ஆனால் ஒன்று, எனக்கு என்ன ஆனாலும் சரி பாப்பாவோட ஃபேஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா போதும். என்ன, பாப்பா ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு போறியா? தொலைச்சிருவோன்னு. அப்போ நான் வேணாமா உனக்கு? இல்லை, அப்படி சொல்ல வரல. இங்கே பாரு, உனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், உன்னை அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். இல்லை, அது நான் எதுவும் பேசாத, கம்னு படு, கொண்டாந்து தூங்கு அப்படின்னு ஜேகே சொல்ல தயாங் ஜேகேயோட செஸ்ல அவன் தலையை வச்சு படுத்துக்கிறான். நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே, உனை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே, தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி, நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி. ஆக்சுவலாக டெலிவரி டேட் கிட்ட வர வர தயாங்க்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஜேகேக்கு. இப்போ தயாங் அப்படியே தூங்கிடவும் ஜேகே அவனை படுக்க வச்சுட்டு அப்படியே எழுந்து வெளில வரான். இப்போ மெயினாண்டி தான் ஜேகேவை பார்த்துட்டு, தம்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? லஞ்சு ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டதும் ஜேகே தான் வேணான்ற மாதிரி தலையாடிட்டு அப்படியே போகிறான். தம்பி ஒரு நிமிஷம், இப்படி அவங்க கூப்பிட்டதும் அப்படியே நிற்கிறான். அது என்னன்னா தம்பி, தயாங் ரொம்பவே டெலிவரி நினச்சி பயப்படுறான். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் உடம்பு நிறைய தொந்தரவு கொடுக்குது. அவனுக்கு எழுந்து நடக்கிறதும் இல்லாதனால காலெல்லாம் வீங்கி போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் தம்பி அப்படின்னு அவங்க சொல்ல ஜேகேக்கு இதை கேட்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. நான் நிறைய அவனுக்கு தைரியம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் தம்பி. ஆனாலும் நான் சொல்கிறத விட நீங்கள் அவனுக்கு கூட இருந்து சொல்லக்குள்ள இன்னுமே கொஞ்சம் தைரியமாக இருப்பான், அதான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஜேகேவும் சரின்ற மாதிரி தலையை நாட் பண்ணுறான். அப்புறம் தம்பி மார்க்கெட் வரைக்கும் நான் போயிட்டு வரணும். தயாங்க்கு கால் வீக்கமாக இருக்குது, அதுக்கு ஒரு கஷாயம் காய்ச்சணும். சில வேர்லாம் இல்லை அதுக்கு, அதனால நான் போயிட்டு வரட்டுமா? தயாங் தூங்கிட்டு தான் இருக்கான், அவன் முழிக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சின்னவன் கூட்டிகிட்டு போங்க. இல்லை தம்பி, நடந்து போகிற தூரம் தான், போனதும் உடனே வந்துடுவேன். தயாங் தனியாக இருப்பான், அதான் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். சரின்னு இப்போ ஜேகே சொல்ல மெய்ட் ஆண்டியும் கிளம்பி போகிறாங்க. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஆரம் தான் இப்போ ஃபோனில் ஜின்னோட ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கான். எனக்கான லைஃப்பை என்னோடய ட்ரீமில் எனக்கு பிடிச்சவரோட அழகாக பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் கூட நினைக்கல ஆரம் அது இப்படி ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் வேறு, ப்ரொஃபஷனல் வேறு. உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது ஆரம், ஆனால் என்கிட்ட இல்லை. ஆல் தி பெஸ்ட், பாய். ஆரம்புக்கு தான் இப்படி ஜின் பேசின எல்லாமே ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்போது நிஜமாவே பாய் சொல்லிட்டு போயிட்டியா? அவ்வளோதான் ஆச்சு இது.
நமக்குள்ள அவ்வளோதானே அது. ஆரம்க்கு மனசே ஒரு மாதிரி இருக்குது, அவன் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குது. இப்போ டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வாட்ஸ்அப்பில் தயாங்கோட பிக்சரோ ஜேகேவோட பிக்சரோ தான் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்ததுமே ஆரம்க்கு மூடெல்லாம் சேஞ்ச் ஆகிடுது, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். ஆரம் இப்போது ஜீப்பில் தான் உட்காந்துருக்கான். இப்போ கான்ஸ்டபிள் தான். சார் ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சா சார்? எஸ்ஐ சார்ட்ட இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாரே சார். இப்போ தான் வந்தது, வண்டி எடு. கான்ஸ்டபிள் தான் வண்டியில் ஏறிட்டு இப்போ அப்படியே ஆரம்பம் தான் பார்க்குறான். சார் நல்லா யோசிச்சிட்டிங்களா சார்? கன்ஃபார்மாக போய் தான் ஆகணுமா சார் அப்படின்னு அவன் கேட்டதும் ஆரம் தான் பார்த்து முறைக்கிறான். சார் அப்படி பார்க்காதீங்க சார், எதுக்கு சொன்னேன்னா யாரோட சப்போர்ட்டுமே இல்லை சார் இந்த கேஸுக்கு. அது இல்லாமல் ஜேகே சார்கிட்ட நெருங்கணும்னு நினச்சாலே. யோ உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தா இப்படியே விட்டுட்டு இறங்கி ஓடிடு. சார் இல்லை சார், இங்கே பாரு, இது என்னோடய லாஸ்ட் சான்ஸ், இது எக்காரணத்தை கொண்டு நான் மிஸ் பண்ணுறதா இல்லை. அவனை உயிரோடு இல்லைனாலும் ஷூட் பண்ணியாவது பிடிப்பேன் அப்படின்னு ஆரம் சொல்ல இப்போ கான்ஸ்டபிள் தான் எதுவுமே பேசலை, அவன் மட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஆரம் தான் ஹில் ஸ்டேஷனை ரீச் ஆனதும் அங்கே இருக்க லோக்கல் ஷாப் எல்லாத்துலேயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஜேகே தயாங் ஃபோட்டோவை தான் எல்லார்ட்டையும் காட்டி கேட்டுட்ருக்கான். சில பேருக்கு தெரியவே இல்லைன்றாங்க, சில பேர் பார்த்த மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆரம்க்கு பெருசாக க்ளூ எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. ஆரம் விசாரிச்சுட்டு இருக்க இடத்துலேருந்து ஒரு 10 கடை தள்ளி தான் மெய்ட் ஆண்டி அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல வாசனை, இந்த கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்குது இந்தமாரி வேறுலாம், சிட்டிலலாம் இப்படி கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்கள் சிட்டியாமா? சிட்டிலேருந்து வரீங்களா? ஆமாம், இப்போ தான் கொஞ்ச நாளாக இங்கே இருக்கோம் அப்படின்னு மெய்ட் ஆண்டி பதில் சொல்லிட்டு இருக்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஐயா இவங்கள பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாரி தெரியலையே. இல்லை, இந்த ஊருக்காரங்க இல்லை, சிட்டிலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்ச நாளாக தான் இங்கே இருக்காங்க. ஏங்கம்மா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், சிட்டிலேருந்து வந்தாங்க தானே சொன்னீங்க அப்படின்னு மெய்ட் ஆண்டியை பார்த்து அந்த கடைக்காரன் தான் சொல்கிறான். ஆரம் திரும்பி மெய்ட் ஆண்டியை பார்க்க மெய்ட் ஆண்டி ஆரம்பை பார்த்துட்டு அவனோட கையில் இருக்க ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்ததும் அவ்வளோதான், அவங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுது. அவங்க கையில் வச்சு இந்த பேஸ்கெட்டை தான் அப்படியே கீழே போட்டுடுறாங்க. ஆரம்க்கு அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்த்து ஒரு மாதிரி டவுட் வந்துடுது அவனுக்கு. சொல்லுங்கள், இவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியாது, நான் யாரையுமே பார்த்ததில்ல, இது நானே ஊருக்கு புதுசு அப்படின்னு மேடாண்டி தான் ஒரு மாதிரி பதட்டமாக சொல்லிட்டு இப்போ திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்க்கு அவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் அவன் கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஆரம் மெய்டாண்டியை கூப்பிட அவங்க அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி நிற்கிறாங்க. ஆரம் இப்போ அவங்கக்கிட்ட வந்துட்டு பேஸ்கெட் வேணாமா அப்படின்னு ஆரம் தான் பேஸ்கெட்டை மெய்டாண்டிகிட்ட கொடுக்குறான். தேங்க்யூ சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கெட்டை வாங்கிட்டு நிமிந்து கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு வேகமாக நடந்து போகிறாங்க. சார் என்ன சார் ஆச்சு? ஏதாவது க்ளூ கிடச்சிதா? க்ளூ என்ன, பெருசாகவே சிக்கிடுச்சு, இதோ போகிறாங்களே அந்த அம்மாவை அப்படியே ஃபாலோ பண்ணு. இப்போது மெய்டாண்டி தான் வேகமாக நடந்து போகிறாங்க. அப்பப்போ திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஆரமோட ஜீப் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜீப் வர சவுண்டே கேட்கல. அவங்க திரும்பி பார்த்தா பின்னாடியும் ஜீப் இல்லை. இப்போ எங்கே ஜீப் திரும்பி வந்துருமோன்னு அவங்க வேகமாக நடந்து ஓடவே செய்கிறாங்க. இப்போ கரெக்டாக மெய்டாண்டி அவங்க ஃபார்முக்குள்ளே நுழைய ஜேகே தான் தூரத்தில் கேட்டை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ மெய்டாண்டி தான் ஜேகேயை பார்த்துட்டு வேகமாக ஓடி வராங்க. இப்போ டக்குன்னு ஒரு புல்லட் சவுண்ட் தான் கேட்குது. எனக்கு என்னாச்சு என்னாச்சு? தேயாங் தூங்கிட்டு தான் இருந்திருப்பான், அவனுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கும் போல். இப்போ சடனாக எந்திரிக்கவும் கரெக்டாக புல்லட் சவுண்ட் மாதிரி கேட்கவும் ஒரு மாதிரி பயந்து போயிடுறான். அவருக்கு ஏதோ ஆச்சு, ஏதோ ஆயிடுச்சு. என்னங்க 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 ஆச்சு? ஆண்டி ஆண்டி இருக்கீங்களா? தேயாங் தான் கூப்பிட்டு பார்க்குறான், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதில் இன்னுமே பயந்துடுறான். என்ன ஆச்சு என்ன ஆச்சு? அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்படியே அவன் டென்ஷன் ஆகி அழுதுட்டு இருக்கப்பவே இன்னொரு கன் ஷாட் மாதிரி கேட்குது. அவ்வளோதான், தேயாங் இன்னும் பயந்துடுறான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் பாட்டுக்கு இப்போது அவன் ஸ்டொமக்கை தான் பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெட்டை விட்டு கீழே இறங்குறான். பாஸ்ட்டு 6 மந்த்தாக அவன் நடந்து இருந்திருக்க மாட்டான். அது இல்லாமையும் அவன் ஸ்டொமக் வேறு பெருசாக இருந்திருக்கும். அதில் அவனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறான்.
அம்மா வலிக்குது. என்னங்க என்னங்க? கீழே தரையெல்லாம் ஒரே பிளட்டாக போக ஆரம்பிச்சிருது. அம்மா ரொம்ப வலிக்குது, முடியல. என்னங்க என்னங்க எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ அப்படியே வீட்டுக்கு வெளில பார்த்தா, ஏய் போதை நிறுத்து. சின்னதான் ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கான். தலை பார்த்தீங்கல்ல, ஒரு 2-3 தடவை ஷூட் பண்ணாதான் இந்த பறவையெல்லாம் பறந்து போவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற ஸ்ட்ராபெரிலாம் அதே சாப்பிட்டு முடிச்சிடும். ஐயோ சுப்பிரமணி, நீயா குழச்சிட்டு இருக்க? இது ஒன்றும் இல்லைடா, எலக்ட்ரிக் பிஸ்டல் தான். இது வெறும் சவுண்டு மட்டும்தான், புல்லட்ல எது. ஸோ இந்த சவுண்டு தான் அது காற்றுல ரொம்ப பெரிய எக்கோவாக கேட்கவும் தயாங் ரியலாக கன்னுன்னே நினச்சி பயந்துருப்பான். ஏய் தயாங் தூங்கிட்டு இருக்கான், இப்படி சத்தம் போட்டுட்ருக்கா? ஐயோ சாரி தலை. இப்போ மெய்டியாண்டி தான் வேகமாக ஜேகே கிட்ட வந்து, தம்பி தம்பி அது வந்துங்க ஃபோட்டோ, போலீஸ் ஃபோட்டோலாம் வச்சு. தெரியும், போய் தயாங்க பார்த்துக்கோங்க. இல்லை தம்பி அது வந்து அப்படின்னு அவங்க சொல்ல, ஜேகே தான் இப்போ ஒரு பார்வை தான் பார்க்குறான். அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இப்போ அப்படியே போயிடுறாங்க. வலிக்குது, முடியல. பாப்பா பாப்பா அப்பாவுக்கு ஒன்று ஆயிருக்காது பாப்பா. தேயாங்க்கு தான் இப்போ டெலிவரி பெயின் நல்லா ஃபுல் பீக்கில் வந்துடுது. அவனால் முடியல, காலை 2யும் தேய்ச்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். அவனால் இப்போ கத்தவும் முடியல, ரொம்ப பெயின் அதிகமாகிடுது. முடியல பாப்பா, அப்பா வந்துடுவார், அப்பாவுக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. என்னங்க? இப்போ கரெக்டாக மெய்டாண்டி தான் வீட்டுள்ளே வராங்க. ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்கவும் இப்போ உள்ளதான் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு என்னாச்சு, எப்படி கீழே வந்த? ஐயோ பிளட்டு. தேயாங்மா இங்கே பாரு. இப்படி மெய்டாண்டியும் பயங்கரமாக அழுதுட்ருக்க. தேயாங்கால சுத்தமாக ஐஸ் ஓப்பன் கூட பண்ண முடியல. எக்ஸசிவாக பிளட்லாம் போகிறதுனால அப்படியே அவன் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். இப்போது ஜேகேக்கும் சின்னக்கும் தான் மெய்டாண்டி கத்துற சவுண்டு கேட்குது. அவங்க 2 பேருமே வேகமாக பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு தான் ஓடி வராங்க. ஏய் தேயாங் என்னாச்சு? என்ன ஆச்சு அவனுக்கு? எப்படி கீழே வந்தான்? தெரியல தம்பி, நான் வந்து பார்க்கல, கீழே விழுந்து கிடந்தான். ஜேகேக்கு தான் தேயாங் இப்படி பார்த்துட்டு அவன் ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆகிடுது. ஐயோ குட்டி சார் தூக்குங்க சார், உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சின்ன சொல்லி ஜேகே உழுக்கவும் தான் ஜேகே சென்ஸுக்கு வந்துட்டு தேயாங் இப்போ அப்படியே தூக்கிட்டு எழுந்து ஓடுறான். தேயாங்கு தான் இப்போது பேக் சீட்டில் மெய்டாண்டி படுக்க வச்சுக்கிறாங்க. சின்ன ஜேகே தான் முன்னாடி ஏறிக்க. இப்போ ஜேகே தான் காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போகிறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஆரமோட கார் தான் ரொம்ப வேகமாக ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கு. ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாக போயா, சீக்கிரம் போ. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், போயிட்டு தான் சார் இருக்கேன். ஹலோ, ஆமாம் பேர் கிம் சோக்ஜின். லிஸ்ட்டில் இருக்கா? இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு 15 days ஆகுது. அங்கே அந்த டிபார்ட்மெண்ட் தான். சார் என்னாச்சு சார், ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. ஃபுல் பில்டிங்குமே பிளாஸ்ட் ஆகிருக்கு. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், ஒன்றும் ஆயிருக்காதுங்க சார். இல்லை என்னால் தானே ஒன்று, ஜின்னுக்கு மட்டும் தான் ஆச்சுன்னா அவ்வளோதான். சார் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் சார், போயிடலாம் சார், போயிட்டு நேரில் என்னென்னு பார்த்துடலாம் சார், ஒன்றும் ஆயிருக்காதுங்க சார். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஆரம் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருந்திருப்பான். சடனாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். பார்த்தா ஜின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன ரிப்போர்ட்டர் பில்டிங் தான் ஃபுல்லாக பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கும். அதனால தான் ஆரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திரும்பி அவர் ஜின் இருக்க இடத்துக்கே போயிட்டுருக்காரு. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தேயாங்க தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் ஓடுறான். நைட் டைம் வேறு, ஹில் ஸ்டேஷன்னால பயங்கர மழையாக வேறு இருக்குது. அதனாலேயே நிறைய ஏரியா பவர் கட் வேறு ஆயிருக்கும். ஹாஸ்பிட்டல்லே ஆல்ரெடி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்க பேஷண்ட் எல்லாரையும் இருக்கிற பவர் சப்ளை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர் ப்ளீஸ் எமர்ஜென்சி. சார் என்னாச்சு சார்? இல்லை கீழே வந்துட்டான், 9 month ப்ரெக்னென்ட் வேறு அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்கப்பவே தேயாங்க தான் அப்படியே ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றி ஐசியூக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. தள்ளிட்டு போயிட்டு இருக்கப்பவே செக் பண்ணிட்டே வராங்க டாக்டர். ஐயோ பல்ஸ் ரேட் வேறு கம்மியாக இருக்குது, இவ்வளோ பிளட் லாஸு. சார் என்ன சார் பண்ணுறீங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க. சிஸ்டர் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் சப்ளை கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல தேயாங்கோட ஸ்ட்ரெச்சர் தான் ஐசியூக்குள்ளே போகுது. டாக்டர் எப்படியாவது காப்பாற்றிடுங்க டாக்டர். இங்கே பாருங்கள் மிஸ்டர், இப்போயே தெளிவாக சொல்லிடுறேன்,
சிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கூட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் வச்சு தான் நான் ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போவே புரிஞ்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மேடம் மேடம் என்ன மேடம் இப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். அவனையும் குழந்தையும் கொஞ்சம் காப்பாற்றிடுங்க மேடம். நீங்கள் மனசு வச்சா முடியும் மேடம். இங்கே பாருங்கம்மா, முன்னாடியே வார்ன் பண்ணுறது என்னோட கடமை. அதுதான் நான் செய்கிறேன். இப்போ என் கையை விட்டிங்கன்னா தான் நான் உள்ளே போய் என்னன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் உள்ளே போகிறாங்க. மெயினாட்டி இப்போ திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே சிலை மாதிரி நிற்கிறான். தம்பி தயாங்க ஒன்றும் ஆகாது தம்பி, அவன் நல்லபடியாக குழந்தையோட வந்துடுவான் அப்படின்னு மெயினாட்டி தான் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஆமாம் சார், ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கும். டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சின்னதா மிஸ்டர் கிம்க்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஜேகே சுற்றி எல்லாமே பரபரப்பாக இருக்க ஜேகே தான் இப்போ அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணி 2 days முன்னாடி என்ன நடந்ததோ அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லையே, நல்லதாக இருக்கேன். நீ தானே வெளில போகணுன்னு, இப்போ வெளில வந்து இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு சொல்லு. எதுக்கு இப்படி கத்துறீங்க? எனக்கு ஆல்ரெடியும் ஒரு மாதிரி படப்படப்பாகவே இருக்குது. என்னன்னே தெரில. என்னன்னு சொன்னதானே தெரியும், என்னன்னு சொல்லனா எப்படி தெரியும்? பாருங்க எப்போ பாரு சிடுசிடுனே பேசுகிறீங்க. உங்களுக்கு பாசமாகவே பேச தெரில. என்ன சொல்கிறேன்? பாசமானா எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது. போங்க. எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாவை எவ்வளோ பாசமாக பேசுவார் தெரியுமா? அதெல்லாம் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கும் தான் இப்படி ஒரு புருஷன் சிடுன்னு எப்போ பார்த்தாலும். ஏய், என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. இப்படி சொல்லிட்டு தயாங்க தான் பவுட் பண்ணேன். ஜேகே அவனை கொண்டு போய் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்கார வைக்கிறான். ஏய், இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி நிறையா விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கையை எடுத்து, என்ன பார்க்குற, என்னன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? நான் ஏதாவது கேட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஒன்றும் தெரியாத பப்பா, விவரமாயிட்ட போல. இப்போ என்னாச்சு? ஏன் மூஞ்சி இப்படியே வச்சுட்ருக்க அப்படின்னு ஜேகே கேட்க தேயாங் தான் ஜேகேவே பார்க்குறான். அது நான் இதை எப்பயோ கேட்கணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன், ஆனால் அதை பற்றி பேசவே பயமாக இருந்தது. அதான். ஆனால் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. எனக்குள்ளவே அதை வச்சு யோசிச்சுட்டே இருக்க முடியல. ஏய், என்னாச்சு? எதுக்கு பயப்படுற? இல்லைங்க, அது அந்த போலீஸ்காரங்களாம் திரும்ப உங்களை எதுவும் பண்ணிட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் அவனோட ஸ்டமக்கை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு இப்போது எந்த ஆசையுமே இல்லை, எனக்கு உங்கள் கூட வாழணும், அவ்வளோதான். நம்ம பாப்பாவோட நிறைய வருஷம் சந்தோஷமாக இருக்கணும். ஏய், இப்போ எதுக்கு அழுகுற அப்படின்னு ஜேகே கேட்க தேயாங் தான் ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணி, இல்லைங்க, எனக்கு உங்களோட சந்தோஷமாக வாழணும், அது மட்டும்தான். நான் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட வாழ்ந்துட்டு வயசாகி தான் செத்து போகணும். ஏய், இது இவ்வளோ நாள் மனசில் வச்சுட்டு இருந்தியா? எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொன்னா இல்லையா? நான் என்ன அந்த பொட்டை பாடுங்கெல்லாம் பயந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒழிஞ்சிட்ருக்கேன்னு நினச்சியா? உனக்காக மட்டும்தான் இங்கே இருக்கோம். நீ இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு தான் இங்கே இருக்கோம், புரியுதா? நீ ஹாப்பியாக இருந்தால் தான் பேபிக்கும் நல்லது. அது இங்கே பாரு, எதை நினச்சும் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. ஒருத்தனும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, புரியுதா? நீ, நான், பாப்பா 3 பேரும் சந்தோஷமாக இருப்போம் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஜேகே சொன்னதும் தேயாங் தான் ஜேகேவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். பார்த்து புடி. என்னாச்சு? பாலம்லாம் நசுங்குது. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? இப்போதான் நீ விவரமாயிட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி மக்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. அப்போ என்ன சொன்னீங்க? இப்போ ஜேகே தான் வயசை ஓப்பன் பண்ணுறான். அவன் கண்ணில் இருந்தா அப்படியே டியர் ட்ராப்ஸாக கொட்டிகிட்டே இருக்கு. பொண்டாட்டி, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும், நடத்தி காட்டுவேன். வாழ்ந்தாலும் சரி, செத்தாலும் சரி, உன் கூட தான் இருப்பேன். பேஷண்ட் தேயாங்கோட அட்டெண்டர் யாரு? நான் தான். சார், அர்ஜென்ட்டாக பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்க்லேருந்து ஏபி பாசிட்டிவ் வாங்கிட்டு வந்துருங்க சீக்கிரம், குயிக் அப்படின்னு சொன்னதும் ஜேகே தான் அடிச்சு பிடிச்சி இப்போ ஓடுறான். பொண்டாட்டி,
என்னை விட்டு மட்டும் போயிடாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது. இப்படி சொல்லிக்கிட்டே தான் ஜேகே ஓடுறான். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கிம்மும் மிஸ்ஸஸ் ஜானுமே வந்துட்டாங்க. பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பேபி அழுகிற சவுண்டு தான் கேட்குது. இப்போ டாக்டர் தான் பேபி எடுத்துகிட்டு வெளில வராங்க. இட்ஸ் எ கேர்ள் சைல்டு, தேங்க்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னதுமே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். பேபி நல்லபடியாக சேஃபாக பிறந்துருச்சுன்னு. இல்லைங்க சார், நீங்கள் தானே ஃபாதர், பேபி பிடிங்க. ஜேகேக்கு அவன் கையெல்லாம் நடுங்குது. இப்போ பேபி அவன் கையில் தான் வாங்குறான். பேபியோட ஃபேஸை பார்க்க அவனுக்கு அப்படியே அவங்க அம்மா ஞாபகம். அம்மா அப்படின்னு சொல்லி பேபியோட ஃபோர்ஹெட்லேயே காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் துணை சேரும் மீண்டும் நான் உன் பிள்ளை. டாக்டர், தேயாங் எதுவும் டேஞ்சர் இல்லைல்ல? அவன் ஓகே தானே? டாக்டர் தேங்க் ஓகேவா டாக்டர்? டாக்டர், அவன் எப்போ வெளில வருவான்? அவன் ஓகே தானா? சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது என்னென்னா பேஷண்ட்டுக்கு இப்போ தான் பல்ஸ் ரேட் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. அது இல்லாமல் இப்போது சிசேரியன் வேறு பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வரக்குள்ளே அன்கான்ஷியஸாக இருந்தார். ஸோ இப்போ அனஸ்தீஷியா கொடுத்ததுனால அவர் முழிக்கிறதுக்கு எப்படி ஒரு 2 டேஸாவது ஆகிடும். டாக்டர், அப்போ அவனுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைல்ல? அவன் ஓகே ஆகிடுவான்ல? எஸ், ஹீ ஷுட் பி ஃபைன். நானுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கண்டிஷனுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் தான் நினச்சேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பேபி ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்ல வந்தால் எல்லாருக்குமே இப்போ உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்பாடா, நல்ல வேலை, தேங்க் ஒன்றும் இல்லை. ஆமாம்மா, ரொம்ப பயந்து போயிட்டேன் நானும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜானு மேடாண்டி தான் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மிஸ்டர் கிம்மும் சின்னும் தான் ஜேகே கையில் இருக்க பேபியை பார்த்துட்ருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜானுக்கு தான் பேபியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஜேகே கையில் வச்சுருக்கனால தூரமாக நின்னே பார்த்துட்ருக்காங்க. சார், பேபி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பேபி கொஞ்சம் இன்குபேட்டரில் வைக்கணும் அப்படின்னு நர்ஸ் வந்து கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு இப்போ பேபியை தான் தூக்கிட்டு போய் மிஸ்ஸஸ் ஜானோட கையில் தான் கொடுக்குறான். அவங்க பயங்கர எமோஷனலாக அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே இப்போ ஜேகேவை தான் பார்க்குறாங்க. சாரி அப்படின்னு ஜேகே சொல்ல, ஜேகே என்னோட உங்களோட பேத்திய நல்லபடியாக வளர்த்தி தரீங்களா? அவ்வளோதான் மிஸ்ஸஸ் ஜான் பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி கையில் வச்சிருந்த குழந்தைய தான் பல வருஷத்துக்கு முன்னாடி தவற விட்டுருப்பாங்க. இப்போ அதே கையில் ஜேகேயோட குழந்தை. அவங்களுக்கு திரும்பவும் அவங்க குழந்தைய கிடச்சிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோ வருஷமும் அவங்களுக்கு இருந்த அந்த பெயின், வலி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அப்படியே அவுட் பர்ஸ்ட் ஆகி வெளில வருது. இப்போ ஜேகேவை தான் நிமிர்ந்து பார்த்து, கடைசி வரைக்கும் என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு நினச்சேன் ஜேகே. என்ன ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜேகே அவங்கள இவ்வளோ நாளும் ஒரு மனுஷா கூட மதிக்கலன்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கள அம்மாவாகவே அவன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்றத அவன் சொல்லாமல் சொல்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக எல்லாருமே நார்மல் வார்டில் தான் தேங்காக வெயிட் பண்ணிட்டு அங்கேயே இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் ஜேகே மட்டும் அந்த ஐசியை விட்டு நகர்றதாவே இல்லை, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா யூ மின்சா யங் சூஷங் எதுலேயுமே இல்லை, கிம் சோக்ஜின் எதுலேயுமே எழுதலை. சார் 3 லிஸ்ட்டுமே காட்டிட்டேன் சார், இதில் இருக்க பேர் மட்டும் தான் இதில் இல்லைனா இல்லை சார். சார் இது தப்பிச்சவங்களுக்கான லிஸ்ட்டு மட்டும்தான் சார். டெட்டானவங்க அவங்களுக்கும் தனியாக இருக்குது, அது போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் வேணா. யோ என்ன பேசுகிற நீ? நல்லா பாரு, இதில் ஏதாவது விட்டு போயிருக்கோம். சார் எதுக்கும் அதுலேயும் பார்த்துருவோமா சார்? யோ இல்லைனா நீங்கள் இருங்க சார், நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் தான் சொல்லிவிட்டு ஆரம்பை பார்க்க ஆரம் எதுவுமே பேசல, கம்முனே நிற்கிறாரு. ஆரம்புக்கு தான் மனசே கேட்கல, அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாரு. என்னோட டெசிஷன், என்னோட ஈகோ எதுவும் யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தானே போகிறவனை கூட நான் தடுத்து நிறுத்தலை. ஆனால் ஜின் எங்க இப்படி ஒன்று என்னாலேயே. ஆரம் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம் தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின் தான் அங்கே நிற்கிறாரு. ஆரம் தான் இப்போ முழுசாக ஜின் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக எமோஷன் ஆகிடுது அவருக்கு. ஓடி போய் வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஜின் ஜின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் இல்லை ஜின்? ஆரம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க. இல்லை, நியூஸில் பாம்பிளாஸ்லாம் போட்டு அது உன்னோட பில்டிங், நீ ஒர்க் பண்ணுற ப்ளீஸ். ஆரம் கொஞ்சம் காமாவுங்க.
ஆமாம் பாம்பிளஸ் தான். நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான். ஆனால் நான் ஆஃப் டியூட்டி போயிருந்தேன், அதனால் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை தேடி நீ கிடைக்கலைங்கோ. நான் ஜின்னுக்கு ஒன்றும் ஆகலைனாலும் அவர் நல்லாவே இருக்காருன்னு தெரிஞ்சாலும் கூட ஆரமால இன்னுமே அவரோட எமோஷனலை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஜின்னா இப்போ ஆரம் கிட்டேருந்து தள்ளி வந்து நின்றுட்டு, ஆரம் நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன், நீங்கள் உங்கள் ஒர்க் என்னவோ அதை பாருங்கள், என்ன தேடி இவ்வளோ தூரம் வரணும்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆரம் டக்குன்னு கேட்க ஜின் தான் பார்க்குறாரு. ஆரம் நீங்கள் ஏதோ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜின், ஐ லவ் யூ. சீரியஸாக தான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜின்னுக்குமே இதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. அவருக்குமே வார்த்தையே வரல, தொண்டையெல்லாம் அடைக்குது. நிஜமாக தான் சொல்கிறீங்களா ஆரம்? இப்போ ஆரம் தான் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு, ப்ராமிஸாக சொல்கிறேன், அன்றைக்கி நீ போகிறேன்னு சொல்கிறப்ப கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எங்கே நீ? உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் ஜின், இனிமேல் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆரம், இப்போவே வா, இப்போவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ ஜின். லவ் யூ டூ ஆரம். லவ்வில் மட்டும் இந்த ஈகோ, கோவம், போட்டி, பொறாமை, ஓம் பர்சனல், ஏன் பர்சனல், இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனையால் பிரிஞ்சாலும் ஒரு செகண்ட் அவங்க வேணும்னு மட்டும் நினச்சிட்டோம்னா போதும், அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் சேர்ந்துருவோம். ஏன்னா அதானே லவ். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, ஐயோ ஜேகே மாதிரி இருக்கா, நான் தேங் மாதிரிலாம் பிறக்கும்னு நினச்சேன். ஜேகே மாதிரி பிறந்தா என்னவா, நீங்கள் வேற ஒருன்னு இருக்கும் குழந்தையும். பாரு சுகா இப்படி சொல்கிறாங்க. ஹே ஃபோனை கொடுங்க. ஹலோ மா, தேங்க எப்படி இருக்கான்? ஓகேம்மா. இன்னும் ஒரு காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்கிறான், அதுவும் நாளையோட முடிஞ்சதும் அப்படியே கிளம்பிடுறோம். ஆமாம் ஆண்டி, சீக்கிரமாக வந்துடுறோம். சுகாவும் ஜிமினும் தான் மிஸ்ஸஸ் ஜியான் கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் ஃபோனை கட் பண்ணிட்டு, தேயாங்க இன்னும் நார்மல் வார்டுக்கு மாற்றலையாம்மா, அவனோட கண்டிஷன் ஆனால் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரதா தான் சொல்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் கேட்டால் தான் சுகா ப்ரெக்னென்சி நினச்சாலே பயமாக இருக்குது. அப்படி பயமாக இருக்குன்னா விட்டுரு, உனக்கு நான் எனக்கு நீ, அவ்வளோதான். அப்படியும் சொல்ல முடியாது. எப்படி தயாங்க்கு ஜேகே மாதிரி குழந்த பிறந்ததோ அது மாதிரி எனக்கும் உன்ன மாதிரி. என்ன மாதிரி? அதுக்கு எதுக்கு நீ இப்போ கிட்ட வர? பின்ன குழந்தை வேணும்னா கிட்ட வராமல் எங்கே போவாங்க? ஐயோ தள்ளி போயா, நீ பாட்டுக்கு என் கூட வந்து இருந்துக்கிட்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் டெய்லி கலாய்க்கிறாங்க தெரியுமா? நல்ல கதையாக இருக்குதே. நான் பாட்டுக்கு என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ணேன்? நீ தான் உன் செக்ரட்டரியோட என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏய் பாத்தியா, அன்றைக்கி தானே நல்லா வாங்கினேன். சுகா விடு. ஆனாலும் உண்மையை சொல்லட்டுமா, என்னால் உன்னை விட்டு சுத்தமாக இருக்க முடியல, அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சுகா சொல்ல, ஜிமிந்தா ஒரு மாதிரி ஷை ஆகுறான். என்ன கோழி குஞ்சு வெக்கமா? இப்போது சுகா தான் எதையோ திங்க் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. என்னாச்சு, என்ன யோசிக்கிற அப்படின்னு ஜிமின் கேட்க, இல்லை இந்த லவ் வந்துட்டா யார் வேணால் எப்படி வேணால் மாறிடுறாங்கல்ல. ஏன் யாரை சொல்கிற? வேற யார், என் தம்பி ஜேகே தான். எப்படி இருந்தவன் இன்னைக்கு அவன் தானா அவன்ற மாதிரி என்னாலே நம்ப முடியல. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, அவன் குழந்தை கூட அவ்வளோக்கா பார்க்க மாட்டேங்கிறானா, தேங்க எப்போ வெளில வருவான் அப்படின்னு டே அண்ட் நைட்டாக அந்த கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கானா. இது எல்லாத்துக்கும் மேலே இத்தனை வருஷமும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஆனால் அம்மா கிட்ட பேசினானா, அவனே கொண்டு வந்து அம்மா கையில் குழந்தை கொடுத்தானாம்மா. அம்மா இன்னைக்கு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா. பாவம் அவங்க இத்தனை வருஷமும் எந்த தப்புமே பண்ணாமல் ஒரு கில்ட்டிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் கண்டிப்பாக அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. நான் சொல்லிட்டா, உன் தம்பி மாறதுக்கு காரணமே தயாங் தான் தெரியுமா. இந்நேரத்துக்கு தயாங் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, உன் தம்பி இருந்ததை விட இன்னும் மோசமாக இருப்பான். ஏய், என் தம்பியை பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிப்ப, நீ இப்போ இவ்வளோ பேசுறியோ?
யாருக்கு பயம்? அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. போயாயோ. ஏய் என்ன என்ன சும்மா சும்மா போயோ போயான்ட்டு. ஆ சுகா வீடு சுகா. இதெல்லாம் விட முடியாது, உனக்கு பனிஷ்மெண்ட் தான். இப்படி சுகாவும் ஜிமினும் தான் அவங்களோட ஓன் ஜோனில் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா பேஷண்ட் தேங்கோட அட்டெண்டர். அதான் இங்கே தான் இருக்கேன். சார் அவங்க கான்சியஸ் வந்துட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் ஜேகே தான் இப்போ வேகமாக உள்ளே போகிறான். ஏய் பொண்டாட்டி, எப்படி இருக்க? நீ ஓகேவா? என்னங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏய் எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங் தான் ஜேகேயோட ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டே, அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி பயந்துட்ட தெரியுமா? சரி ஒன்றும் இல்லை சரியா? இல்லை சாரி, உங்கள் பேச்சை மீறி நான் நடந்துட்டேன். ஷோ பொண்டாட்டி, உன்னை பார்த்தது தான் எனக்கு உயிரே வருது தெரியுமா அப்படின்னு ஜேகே தான் தேயாங்கோட கையில் அவன் ஃபேஸை வச்சுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசுகிறான். வரலாமா சார்? டாக்டர் தான் இப்போது பேபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இங்கே ஒரு ஜீவன் இருக்குது, இவளையும் பாருங்க அப்படின்னு பேபி எடுத்துகிட்டு வந்து தேயாங்கோட பக்கத்தில் தான் படுக்க வைக்கிறாங்க. அச்சோ எப்படி இருக்கா பாருங்களேன். எங்க உங்கள் மூக்கு, உங்கள் கண், அச்சோ அப்படி உங்களை மாதிரி இருக்கா அப்படின்னு தேயாங் தான் பேபியை பார்த்துட்டு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுறா. ஆமாம், ஆனால் உன்ன மாதிரி க்யூட்டாக இருக்கா. ஆமாம் க்யூட்டாக இருக்கா. ஜேகேக்கு தான் தேயாங்க பேபியோட பார்க்க முன்ன விட இன்னும் அழகாக தெரியுறா. தேயாங்க தான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே 2-3 days நியூ பார்ன் பேபி அழுக, நைட்லாம் தூக்கம் இல்லாமல் ஃபீட் பண்ணுறது, ஃபீட் பண்ண கஷ்டப்படுறது, ஆன்டிஸ் ஹெல்ப் பண்ணுறதுன்னு இப்படியே போகுது தேயாங்க்கு. எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ பேபி தூங்குதோ அப்போல்லாம் மட்டும் ஜேகே வந்துட்டு தேயாங்க்கு ஃபீட் பண்ணி விடுறது, அவனை பாத்ரூம் தூக்கிட்டு போகிறது வர்றதுன்னு எல்லா வேலையும் பண்ணுறான். தேயாங் நல்லா சாப்பிடுங்க, பேபிக்கு நிறைய ஃபீட் பண்ணுங்கள், உங்களோட ரெகுலர் செக்கப்ஸ் அப்புறம் பேபியோட வேக்சின் இதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஓகே? டாக்டர் நான் நடக்கலாமா இனிமேவாது? என்ன இப்போ கேட்குறீங்க? உங்களை அன்றைக்கே நடக்கலான்னு சொல்லிட்டுனே, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லலையா உங்ககிட்ட அப்படின்னு டாக்டர் கேட்கவும் தேயாங் தான் முழிக்கிறான். இப்போ ஜேகே தான் டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வரான். இப்போ தேயாங்க தான் தூக்கலான்னு வர, இருங்க ஒரு நிமிஷம், இந்தாங்க பேபியை தூக்குங்க அப்படின்னு தேயாங் தான் ஜேகே கிட்ட பேபியை கொடுத்துட்டு தேயாங் தான் பெட்லேருந்து இறங்குறான். ஏய் இல்லை, எதுக்கு இறங்குன? இனிமேல் நீங்கள் அவளை தூக்குனா போதும், நான் இப்படி இறங்கி ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் அந்த காரிடார் ஃபுல்லாக ஜாலியாக குதிச்சு ஓடுறான். ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இவ்வளோ நாள் அவனை தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பான், இப்போ அவன் கையில் இருக்க பாப்பாவை தான் பார்க்குறான். அது முழிச்சு ஜேகேவே பார்த்துட்ருக்கு. என்ன பார்க்குற? உன்னை தூக்கிட்டுமா? தூக்கிட்டு போட்டுமா அப்படின்னு அவங்க பாப்பாவை கொஞ்சிட்டு அப்படியே போகிறான். பார்த்தீங்களாம்மா அவனை? இவனுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இவன் குழந்தையோட சேர்த்து இவனையும் வளர்த்த வேண்டியதா, வேற என்ன பண்ணுறது அப்படின்னு 2 ஆண்டியும் தான் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டுமே ஜேகேவால் தேயாங்கிட்ட முன்ன விட இன்னுமே பேசவும் முடியல, அவன்கிட்ட போகவும் முடியல. ஏன்னா தேயாங் இன்னுமே சின்ன பையன்றனால ஆன்டிஸ் 2 பேருமே தான் பேபியை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க கூடவே இருக்காங்க, அவங்க கூடவே படுத்துக்கிறாங்க. ஜேகேக்கு தான் செமையாக டென்ஷன் ஆகுது, இருந்தாலும் அவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு புரியுது. இப்போது டின்னர் டைம் தான் ஆகுது, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மிஸ்டர் கிம் தான் தேயாங் சாப்பிட்டானா? இல்லை இன்னும் சாப்பிடல, இதோ அவனுக்கு தான் இப்போ ஃபுட் எடுத்துகிட்டு போகிறேன். ஜேகே தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான், இப்போ டக்குன்னு எழுந்து கொடுங்க நான் கொடுத்துட்றேன். இல்லை தம்பி நீங்கள் சாப்பிடுங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மெய்டாண்டி சொல்லவும் ஜேகே பார்த்து ஒரே முறை தான். அவ்வளோதான், அவங்க ஃபுட் பிளேட் அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஜேகே இப்போ அந்த பிளேட்டோட தேயாங் ரூமுக்கு தான் வந்திருப்பான். இப்போ கரெக்டாக டோரை திறக்க தேயாங் அப்போ தான் சரி பொறுமையாக குடிங்க, பொறுமையாக, எல்லாமே பாப்பாவுக்கு தான். ஜேகே இந்த சீனை தான் பார்க்குறா. தேயாங் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்ருக்கான், பாப்பா தான் சப்பி குடிச்சிட்ருக்கு. ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ தேயாங் தான் பேபியை தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான். எல்லோரும் சாப்பிட்றாங்க போல், பயங்கரமாக பசிக்குது தெரியுமா, உன் குட்டி தொப்பை ஃபில் ஆகிடுச்சு
ஆனால் எனக்கு பசிக்குதே அப்படின்னு தேங்க் தான் பேசிட்டே இப்போ திரும்புகிறான். என்னங்க அங்கே நின்றுட்டீங்க, வாங்க உள்ள அப்படின்னு தேங்க் கூப்பிட்டது தான் ஜேகே ரியாலிட்டிக்கே வரான். இப்போ ஜேகே தான் ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு உள்ளே வர தேங்கும் பேபி தூங்கிடவும் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு எழுந்து வரான். என்னங்க உங்களை பார்க்கவே முடியல, உங்களை கேட்டாலே ஒன்று ஃபார்மில் இருக்கீங்கன்றாங்க, இல்லை அப்படின்னா நான் தூங்குற நேரமாக வந்து பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டிக்கிட்ட கூட சொன்ன தெரியுமா, நீங்கள் வரப்போ நான் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்புங்கன்ட்டு. தயாங் இப்போ பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஜேகேவை தான் பார்க்குறான். ஏன்னா தயாங் இப்போ தான் நோட் பண்ணுறான் ஜேகே அவன் ஃபேஸை பார்க்கவே இல்லை, வேற எங்கேயோ பார்க்குறான்னு. தயாங் இன்னுமே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவன் பட்டன்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டான். ஸோ எல்லாமே தெரியவும் ஜேகே அங்கேயே பார்த்துட்ருக்கான். தயாங்க்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் இப்போ வேகமாக பட்டன் போடங்காட்டியும் ஜேகே தான் இப்போ தயாங்கோட கை ரெண்டையும் டைட்டாக பிடிச்சிக்கிறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க. ஜேகே தான் இப்போ வெறிக்க அங்கேயே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகுது. என்னங்க அங்கே பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என் கையை விடுங்க. ஏய் போனடி, இப்போ தான் முழுசாக பார்க்குறேன். எப்படி இருக்கு? தேங்க்கு தான் ஃபேஸ் எல்லாம் அப்படியே செவந்து போயிடுது. ஏங்க ப்ளீஸ் விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு தேங்க் சொல்லிட்டு பின்னாடி மூவ் பண்ணுறான். ஜேகே அப்படியே இப்போ அவனை தள்ளிட்டு போய் வாலில் அப்படியே சாய்ச்சி லாக் பண்ணுறான். இப்போ வெளியில் டைனிங் டேபிளில் எப்பா என்ன வெயில் ஆண்டி பசிக்குது அப்படியே கொஞ்சம் கவனிக்கிறது. எப்போ கூப்பிட்டேன் எப்போ வரேன், என்னங்க ஆண்டி பண்ணுறது, முன்னெல்லாம் ஒரு 4 செடியை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ போய் பாருங்க ஏகப்பட்ட செடியை வாங்கி நட்டு வச்சு காடு மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் என்ன செடின்னு தெரில, புது ரகமாக இருக்குது. ஆண்டி எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, சிட்டியில் அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சின்னதான் மிஸ்ஸஸ் ஜியானை பார்த்து கேட்குறான். இப்போ மிஸ்டர் கிம் தான் அவன் தலையில ஒரு அடி வச்சுட்டு, டேய் கம்னு சாப்பிட்றா. அப்பா அது சரி எதுவும் கேட்கக்கூடாதே, உடனே ஆஃப் பண்ணிடுறது. ஆமாம் எங்கே இந்த ஜேகே சாரை காணோம்? தெரிலையே, தேங்கு ஃபுட் கொடுக்க தான் அப்பயே போனான். ஆமாம் டைம் வேறு ஆகுது, தேங்கு சாப்பிட்டா நான் வேறு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜான் தான் தேங்க பார்க்குறதுக்கு வராங்க. என்னங்க விடுங்க, யாராவது வந்துட்டு போகிறாங்க. தேங்க என்ன பண்ணுற? ஐயோ ஆண்டி எங்க விடுங்க. தேயாங் என்னாச்சு? ஆண்டி பாப்பாவுக்கு தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன் ஆண்டி. அப்படியா, ஜேகே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தானே, சாப்பிட்டியா இல்லையா? தேங்கோட மைண்ட் வாய்ஸ் தான் இப்போது. நான் எங்கே சாப்பிட்றது, அவரு தான் என்ன. தேயாங் ஆண்டி சாப்பிட்டேன் ஆண்டி, சாப்பிட்டுட்டேன். கடிக்காது வலிக்குது. அவ்வளோதான், மிஸ்ஸஸ் ஜானுக்கு புரிஞ்சிருது உள்ள என்ன நடக்குதுன்னு. அவங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை, அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பேபி தான் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுது. ஜேகே இப்போ தேயாங்க விடவும் தேயாங்க தான் ஓடி போய் பேபியை தூக்கிக்கிறான். ஜேகே தான் பயங்கர ஹைப்பில் இருந்திருப்பான். இப்போ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே இருக்க ஃபுட் பிளேட்டை தான் எடுத்துகிட்டு வந்து ஆக்காட்டு அப்படின்னு ஜேகே சொல்ல தேங்கால நிமிந்து ஜேகேவை பார்க்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்கள் வச்சிருங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ஆக்காட்டுன்னு தானே சொன்னேன். அப்படின்னு ஜேகே சொல்லவும் தேங்கும் ஆக்காட்ட ஃபுல்லாக சாப்பாடில் ஃபீட் பண்ணி விட்டுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ பேபிக்கு நேம் தான் வைக்கிறாங்க. ஜேகேவும் டேவும் டிசைட் பண்ணி தேயாங்கோட அம்மா பேர்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டரும் ஜேகேவோட அம்மா பேர்லேருந்து லாஸ்ட் 2 லெட்டரும் எடுத்து ஜியான்னு வச்சுருப்பாங்க. மிஸ்டர் கிம் தான் பாப்பாவை தூக்கி, உன் பேர் என்ன ஜியாவா? ஜியான் தான் உன்னை கூப்பிடணுமா? உன் பேர் ஜியாவா? எல்லாருக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா சுகா சுத்தமாக முடியல, எத்தனை சுற்று தான் சுற்றுவேன், இந்த ஹேர்பின் பெண்ட்லாம் எதுக்கு தான் வைக்கிறாங்க? ஐயோ எனக்கு தலை வலிக்குது, வாமிட் வர மாதிரி வேறு இருக்குது. இந்த ஹாட் வாட்டர் இருக்கு பார், குடி. அவ்வளோதான், வந்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு பெண்டு தான். ஜிமினு சுகாவும் தான் தேங் ஜேகே எல்லாம் பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக அவங்க வர, தலை வாங்க தலை, விட்டா போயிடுவான், அப்புறம் பிடிக்கவே முடியாது, சீக்கிரம் வாங்க. அடே சுப்பிரமணி, இந்த தடவை மட்டும் அந்த ஆள் போனான் அப்படியே எகிரி அவன் குறவலி கடிச்சிரு. இப்படி காலங்காத்தலே
அலாரெல்லாம் வச்சு எழுந்து சின்னதாக ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கான். சுகா, கரெக்டான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கம்மா. இந்த வீடு தானா? யார் இது? நடு ரோட்டில் நின்றுட்டு லூஸு மாதிரி கத்திட்டு இருக்கான். அது சரி, ஜேகே எப்படி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறான்? அதுவே எனக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஆமாம் சுகா, அதுதான் எனக்கும் தெரில அப்படின்னு யோமின் 2 பேரும் தான் காருக்குள்ளே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு ஸ்பீக்கர் வாய்ஸ் தான் கேட்குது. தலை வந்துட்டா, ஓடி வாங்க அப்படின்னு சின்னதான் ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துறான். யார் இந்த பைத்தியக்காரன்? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான்? அதானே, இந்த மாதிரி ஃபூல்ஸ் எல்லாம் என் தம்பி ஒரு நாள் கூட விட்டு வைக்க மாட்டானே அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க பார்த்தா ஜேகே தான் அவன் கையில் ஒரு வெசலோட அந்த வண்டி முன்னாடி தாவி குதிச்சு வந்து நிற்கிறான். ஏய், அப்படின்னா கழுறதுக்கு நீ வேகமாக போகிற? உன்னை என்னமோ பிடிக்க முடியாதுன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. பிடிச்சிட்டேன் பார்த்தல. தம்பி, என்ன சொல்கிறீங்க? ஆமையா, டெய்லி உன்னை எப்படிலாம் பார்க்குறேன், பிடிக்கவும்ல. இப்படி இடியாப்பக்காரனை பிடிச்சிட்டு ஜேகேவும் சின்னவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் சுகாவும் தான் அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. ஏன் சுகா, உன் கண்ணுக்கு ஏதாவது மாஃபியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஜிமின் கேட்க சுகா தான் முழிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தா, சுகா என்ன சொல்கிறீங்க? ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? ஆமாம்மா, காம்படிஷன் முடித்து உடனே கிளம்பி வர மாதிரி தான் பிளான் இருந்தது. ஜிமின் தான் ஒரு மாதிரி சிக்காயிட்டான். அப்புறம் டாக்டர்கிட்ட செக் பண்ணது தான் தெரிஞ்சுது. ஆமாம், ஜிமினும் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பான். அச்சோ ஜியா பாப்பா, உனக்கு தம்பியோ தங்கச்சியோ சீக்கிரம் வரப்போகிறாங்க அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க எல்லாருக்குமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா, இப்போ எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜான் தான் இப்போ நோட் பண்ணுறாங்க. ஜேகே தான் டேபிள் கடியில் தேங்கோட காலை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கான். அதில் தேங் தான் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கான். ஜேகே, தேயாங்க ஒரு மாதிரி வீட்டிலே இருக்கான். அவனை கூட்டிகிட்டு கொஞ்சம் நாளைக்கு வெளில தான் போயிட்டு வாயேன் அப்படின்னு அவங்க சொன்னதோ 2 பேரும் பார்க்குறாங்க. பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இப்போ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தயாங் தான் பயங்கர ஹாப்பியாக கிளம்புறான். ஆண்டி, பாப்பா ஏதாச்சும் அழுதுச்சுன்னா தயாங் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போயிட்டு வா, இதை பற்றி யோசிக்காத சரியா? அப்படியே ஏதாவதுனாலும் நான் ஃபோன் பண்ணுறேன், ஓகே? தயாங் இப்போ பேபியை விட்டுட்டு போகிறனால அவனோட மில்கெல்லாம் பாட்டிலில் பம்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருப்பான். செல்லக்குட்டி ஜியா பாப்பா, உன்னோட டேப்பா சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடு சரியா? வரக்குள்ள உனக்கு பொம்மை வாங்கிட்டு வரேன். சரி, இங்கே டைம் ஆகிடும், போயிட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜான் சொல்ல இப்போ டேதா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ எங்கே போகிறோம்? இங்கே ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களாம். சின்ன சொன்னா போமா, நல்லாயிருக்கும்னு சொன்னான். நான் சின்ன வயசில் போயிருக்கேன், நல்லாயிருக்கும், நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கும். எனக்கு பயமே கிடையாது தெரியுமா, அப்போவே எல்லா ரைட்ஸ்லேயும் போவேன். இப்படி தயாங் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க ஜேகே எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். என்னங்க, என்ன ஆச்சு? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கலான்னு வந்தேன் தெரியுமா அப்படின்னு தயாங் சொல்லிட்டு இருக்கப்பவே ஜேகே தான் இப்போ போய் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். தயாங் தான் என்னன்னு பார்க்குறான். பார்த்தா அது பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. என்னதுங்க அது ஹோட்டல் மாதிரி இருக்குது, சாப்பிட போகிறோமா அப்படின்னு தயாங் சொல்லிட்டு இருக்க ஜேகே தான் இப்போ வந்துட்டு தயாங்கோட சீட் பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அவனை தூக்குறான். எதுக்கு என்ன தூக்குறீங்க, நானே நடந்து வருவேன்ல. பேசாம வா அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இப்போ தயாங்க தான் ஹோட்டல் உள்ள கூட்டிகிட்டு போகிறான். தயாங் தான் உள்ளே போனதையும் பார்க்குறான். எங்கே பார்த்தாலுமே ஜியான்ஸ் குரூப் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. எங்க இது நம்ம ஹோட்டலா? நம்மளது தான். அப்போ இந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஹோட்டலும் இருக்கா? இந்த ஹில் ஸ்டேஷனே நம்மளது தான் இனிமே அப்படின்னு ஜேகே பேசிக்கிட்டு இப்போ ஒரு ரூம் டோரை தான் கீ போட்டு ஓப்பன் பண்ணுறான். அது பெரிய லக்ஸூரியஸான ஒரு சூட் ரூம் தான் அது. தயாங்க்கு ரூமை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது ஜேகே எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. தயாங் தான் இவ்வளோ நேரமும் நிறைய தொணன்னு பேசிகிட்டே வந்திருப்பான். இப்போ வாயே பேசாமல் அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்கான். ஜேகே தயாங்க இப்போது அந்த பெட்டில் தான் உட்கார வைக்கிறான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் வரதெல்லாம் டெலிகிராமில் தான் வரும், வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. என்னங்க, கொஞ்ச நேரம் விடுங்களேன். அதெல்லாம் விட முடியாது, வலிக்குதுங்க. ஏய்
அதான் இவ்வளோ நேரம் தூங்க விட்டல. யார் நீங்களா தூங்க விட்டீங்க? போங்க. ஏய் என்னப்பா, எனக்கு இருக்கிறதே கொஞ்ச நேரம் டைம் தான். அதில் என்னென்னா பண்ணிக்க முடியுமா? அதெல்லாம் தான் பண்ணிக்க முடியும். போங்க, எனக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. ஏங்க, நான் பேசுறது கேட்குறீங்களா இல்லையா? வீட்டுக்கு போகலாமா? பாப்பா என்ன பண்ணுறான்னு தெரில. காலையில் வந்தோம், இப்போ நைட்டே ஆக போகுது. இப்படி தயாங்க என்ன பேசிகிட்டு இருந்தாலும் ஜேகே காதில் எதுவுமே விழ மாட்டேங்குது. அவன் வேலையிலே மும்முரமாக இருக்கான். ஜேகே தான் இப்போ ரொம்ப நேரமாக தயாங்க கெஞ்சிட்டு இருக்கனால நிமிந்து இப்போ தான் தயாங்கே பார்க்குறான். பொண்டாட்டி, எனக்கு வீட்டுக்கு போகவே தோணல. இப்படியே உன் கூடவே இருந்துடணும் போல இருக்கீங்க. இங்கே இருக்கிறதா? அப்போ பாப்பா? பாப்பாவும் தான் வேணும் எனக்கு. இங்கே பாரு, எனக்குலாம் தெரியாது. வீட்டுக்கு நீ போனதுக்கப்புறம் நான் உன் கூட தான் தூங்குவேனுமே, உன் கூடயே தான் இருப்பேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குற? ஒன்று நீயே சொல்லிடு, இல்லை அப்படின்னா நானே டேரெக்டாக சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு உங்கள் கூட தூங்கவே பயமாக இருக்கே. பயமாக இருக்கா? எதுக்கு பயமாக இருக்கு? என்னதுக்கு பயமாக இருக்கு? அது இன்னைக்கு நீங்கள் பண்ணது எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. இதுக்கே காய்ச்சல் வருதா? ஏய், நான் ஒன்றுமே பண்ணல இன்னைக்கு. ஒன்று நான் இன்னும் எவ்வளோ பண்ணுன்னு யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? என்ன இதுக்கு மேலேயுமா? என் பாடியில் தாங்காது. பாருங்க, எங்கள் காலெல்லாம் சவந்து போச்சு. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள், எங்கெங்கேயோ கடிச்செல்லாம் வச்சு. பார்த்துட்டு தானே இருக்கேன். உங்களை பார்க்க மட்டும்தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாப்பாவுக்கு எப்படி நான் பால் கொடுப்பேனே தெரில தெரியுமா? 2 நிப்பிளையும் போட்டு இப்படி கடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க தான் காட்டுறான். பார்த்தா ரெண்டுமே பயங்கரமாக ரெட்டாகி போயிருக்கு. இதில் உங்கள் பொண்ணு வேறு சும்மா விட மாட்டான். ராத்திரி ஃபுல்லாக வாயில் வச்சுட்டே தான் தூங்குவாள். அச்சோ, என்ன பண்ணுறது? மில்க் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் குடிச்சிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், நீங்களே இப்படி இருந்தால் உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி தான் தெரியுமா? அப்புறம் என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பாள். ஆமாம் ஆமாம். சரி, நீ சொல்லு, இன்னைக்கு நீ சந்தோஷமாக இருந்தா இல்லையா? கம்முன்னு இருங்க. ஏய், என்ன சொல்லு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் நான். அது சொல்லணா எப்படி? சந்தோஷமாக இருந்தியோ இல்லையோ சொல்லு. ஐயோ, இதெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது. உனக்கு என்ன இன்னும் வெக்கம்? அதான் எல்லாத்தையும் உரிச்சு பார்த்துட்டேனே. ஐயோ, என்ன இப்போ கவர் பண்ணி என்ன பண்ண போகிற? அதான் உடம்புல எங்கே மச்சம் இருக்குன்னு வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டேனே. இப்படி ஜங்குக்கு தான் விடாமல் தயாங்க பிடிச்சி பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கு தான் பயங்கரமாக ஷை ஆகுது. 2 பேருக்குள்ளேயும் இவ்வளோ நாளும் டெவலப் பண்ண அவங்களோட லவ் அதை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் அதை ஃபிசிக்கலாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தயாங் என்ன தான் ஜங்கு கேட்டதுக்கு ஷையானாலும் அவன் உண்மையிலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். என்ன தான் அன்றைக்கி நடந்த விஷயம் தயாங்கு பெரிய நைட்மேராகவே இருந்திருந்தாலும் இன்றைக்கி அவன் புருஷன் அவனோட சம்மதத்தோட அவனை முழுசாக எடுத்துக்கிட்டது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு போக இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்டிஸ் 2 பேரும் அவங்க பேக்கை பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு அவங்களுக்கே புரியுது. அதையும் தாண்டி அவங்க அடுத்து ஜிமினை வேறு நெக்ஸ்ட்டு டியூட்டியாக பார்த்துக்கிட்டு ஆகணும். ஸோ அதனாலேயே அவங்க அப்பப்போ மட்டும் விசிட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணா இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் பயங்கரமாக சவுண்டு கேட்குது. ஜேகே தான் பாத்ரூமில் தயாங்க செவரோட நிற்க வச்சு பயங்கரமாக மேட்ரு பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தள்ளுங்க, பாப்பா அழுறா. பீக்குள்ள இருக்கு இல்லாத அப்படியே 2 நிமிஷத்தில் வந்துடும். ஐயோ ரொம்ப அழுறா, விடுங்க அப்படின்னு தயாங் தான் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அவன் டவல் எடுத்து ராப் பண்ணிட்டு பாத்ரூம் விட்டு வெளில வந்துடுறான். ஆச்சிச்சிச்சோ ஜியா பாப்பா, என்ன 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 பசிக்குதா, பால் வேணுமா அப்படின்ட்டு தயாங் தான் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பாதியில் விட்டுட்டு போனதுனால ஜேகே தான் மிச்சத்தை செல்ஃபாக கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஏங்க பாப்பா தூங்குது, சத்தம் போடாதீங்க. ஆட பாவி, பாதியில் விட்டு போனது இல்லாமல் சத்தம் போடாதீங்க. நான் சொல்கிறேன், அடுத்த தடவை மாட்டுவல்ல,
வச்சு ஏற்றுன்னு ஏற்றுறேன் பாரு. அப்போ நீ என்ன சவுண்டு போடுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே புலம்பிட்டு இருக்கிறத கேட்டு தேங் தான் வெளில சிரிச்சிட்டு இருக்கா. நல்ல குட்டி, இப்படியே அப்பப்போ அழுது அப்பாவை காப்பாற்றி நின்று. ஸோ இப்படியே அவங்க டேஸ் நிறைய லவ், நிறைய ரொமான்ஸ்னு ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இதோட சேர்த்து அவங்க லவ்க்கு அடையாளமாக இருக்கு ஜியா பாப்பாவும் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கா. இப்போ கட் பண்ணா, டேய் சுப்பு என்னடா பண்ணுற, பக்கத்தோட்டத்தை நாயை பார்த்தாலும் கொலைக்கூடாதாம்மா. ஓ சிக்னல் கொடுக்குறியா, இந்த வயசில் உனக்கு பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு. நானே சிங்கிளாக இருக்கிறேன், உனக்கு என்ன நீ சிங்கிளாகவே கடா. ஐயோ மண்ணுக்கு உரம் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய் சுப்பிரமணி, உனக்கு தான் சத்தம் கேட்குது? எனக்கு கேட்குதே. ஏன்ட்டு வாங்க ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு கத்துது. இப்போ சின்னதான், டேய் சுப்ப ஒன்று இப்படி தாண்டா கண்டுபிடிச்சேன், இரு இப்போ யார் வந்திருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதற்குள்ளே தான் கையை விட்டு ஏதோ அவன் கையில் கிடைக்க அப்படியே தூக்குறான் வெளியே. சின்ன கையில் இருக்கிறத பார்த்ததுமே அவ்வளோதான் யோன்டன் அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுது. என்னத்தை பார்த்து இப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதான் அவன் கையில் பார்க்குறான். பார்த்தா அது ஒரு பச்சை பாம்பு. அவ்வளோதான், சின்னுக்கு அதை பார்த்ததும் பேச்சே வரல. அவ்வளோதான் அலறி அடிச்சுக்கிட்டு அவனும் ஓடுறான் வயலில். அவன் பாட்டு கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருந்திருப்பான். இப்போ ஆப்போசிட்டில் தான் ஒரு பர்சன் வராங்க. நல்ல கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஒரு ஆஃபீஸர் மாதிரி. சின்ன ஓடின வேகத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு இடுப்பு மேலே தான் உட்காந்துக்கிறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க? பாம்பு பாம்பு பச்சை பாம்பு. ஹலோ, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? இங்கே எந்த பாம்பும் இல்லை அப்படின்னு அந்த பர்சன் சொன்னதும் சின்ன இப்போ தான் அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணியே பார்க்குறான். அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட ஐஸ் நோஸ்னு எல்லாத்தையும் பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்கான். ஹலோ, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? அப்படின்னு அந்த பர்சன் சொன்னதுக்கப்புறம் தான் சின்னுக்கு ரியலைஸே ஆகுது அவன் இவ்வளோ நேரம் அவங்க இடுப்பில் தான் உட்காந்துட்டு இருந்தானு. அது வந்து சாரி, பாம்பு பார்த்து பயத்தில் அப்படி மேலே ஜம்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போவார். சின்னும் பின்னாடியே பேசிகிட்டே போகிறான். சார் உங்களுக்கு பாம்புன்னா பயமே இல்லையா, அசால்ட்டாக நிற்கிறீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கும் பயம்லாம் கிடையாது. என்ன எங்கள் தாத்தாவை தான் ஒரு பச்சை பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு, அதனால் அதை பார்த்தா மட்டும் லைட்டாக ஒரு ஜர்க்கு. ஆமாம், உங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லையே, யார் நீங்கள்? இப்படி பின்னாடியே தொணன்னு சின்னதாக பேசிகிட்டே வந்துட்டுருக்கா. இப்போ டக்குன்னு அந்த பர்சன் தான் திரும்புகிறாங்க. பா என்ன சார், உங்கள் பேர் என்ன? சன்னா, பயங்கரமாக கண்ணை கூசுறீங்களே. இப்படி சின்ன சொன்னதும் அந்த பர்சனுக்கு தான் லைட்டாக ஸ்மைல் வருது. நான் ஜேஹோ, ஜேகேவை பார்க்கணும். ஜேஹோ, நல்லா தான் இருக்குது பேர். ஜேகே சாரோட ஃப்ரெண்டா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கங்காட்டியும் ஜேகே தான் வரான். ஜேகேயோட ஃப்ரெண்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் ஜேஹோப். ஸோ மீட் பண்ணுறதுக்காக தான் ஜேஹோப்பை வர சொல்லியிருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே, ஆர் யூ ஷோர்? கன்ஃபார்மா? அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் அங்கிள். மாஃபியா கேதரிங் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ தயங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஆல்ரைட் ஆகிட்டான். பாப்பாவுக்கு ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு அப்படின்றனால ஜேகே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொன்னது கிம்முக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே, இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் டீலிங் எப்படி கன்யூ ஆகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் கன்யூ ஆகும். இப்போது எப்போவுமே என்னோடய சப்போர்ட் எப்பயும் உனக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். பிகாஸ் மோர் தென் பார்ட்னர்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த பாண்ட் அப்படியே தான் இருக்கும் ஜேகே. ஜேகே யாரையுமே பொதுவாக நம்ப மாட்டான். ஆனால் அவன் நம்புகிற ஒரே பர்சன் ஹோபி மட்டும்தான். எப்படி மிஸ்டர் ஜானுக்கு மிஸ்டர் கிம்மோ, அது போல் ஜேகேக்கு ஹோபி. இப்போ 2 பேரும் தான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் கிம்முக்கு தான் இவங்களை பார்க்க அப்படியே மிஸ்டர் ஜானோட ஞாபகம் தான் அவருக்கு வருது. அவருக்கு தான் இப்போது ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆகுது. அங்கிள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க அப்படியே என்னையும் உங்கள் அப்பாவையும் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் சொல்லவும் ஜேகேக்கும் அவங்க அப்பாவோட தாட்ஸ் வந்துட்டு அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. வரி பண்ணாதீங்க அங்கிள். பவர்ஃபுல் மாஃபியா மிஸ்டர் ஜான் இருந்த இடத்த இந்த ஜான் ஜங்கு கண்டிப்பாக டபுள் டைம் ஸ்ட்ராங்கராக பவர்ஃபுல் மாஃபியாவாக வருவேன். கண்டிப்பாக ஜேகே, அங்கிள் ஜியான் இருந்த இடத்த ஃபில் பண்ணுன்னா உன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்க சின்னதாக கீழேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஏண்டா சுப்பு, அப்படி என்னதாண்டா பேசிகிட்டு இருப்பாங்க? ஆக்ரோஷமாக மின்னு பேசிகிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும்? எதுனா கட்சி ஆரம்பிப்பாங்களோ? டிவிக்கே மாதிரி கிம் ஜேகேன்னு. அட, அது நம்ம சேனல் நேமு. சின்னதான் யோன்டன்ட்ட விளையாடிக்கிட்டே அப்படியே இப்போ மேலே தான் பார்க்குறான்.
பார்த்தா ஹாபி மேலேருந்து சின்னவை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்மளை தான் பார்க்குறாரா, என்ன ஓசிக்கன்னு பார்த்துட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ திரும்ப மேலே தான் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஹாபியை காணோம். என்ன பார்க்குற? அது ஒன்றும் இல்லையே, சும்மா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உன் பேர் என்ன? சின்னு. சின்னு, அடுத்த தடவை பாம்பை பார்த்தினா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் அவனோட விசிட்டிங் கார்டு தான் கொடுக்குறான். அப்போ சார் உங்களுக்கெல்லாம் பாம்பை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு சின்னு கேட்க, இப்போ ஹோபி தான் சின்னு காதுகிட்ட வந்து, அதை விட பெரிய பாம்பே என்கிட்ட இருக்கு, பார்க்குறியா அப்படின்னு ஹோபி சொல்ல சின்னு தான் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஹோபி தான் இப்போ அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அவன் சைட் மிரரில் சின்னுவை தான் பார்த்துட்டே அப்படியே கண் அடிச்சுட்டு போகிறான். அவ்வளோதான், சின்னுக்கு இங்கே பயங்கரமாக ஷை ஆகி போயிடுது. இப்போ கட் பண்ணா தேங் தான் அவனால் எந்த பக்கமுமே திரும்ப முடியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு ஒன் சைடாக படுத்துட்டு இருக்கான். ஐயோ என்னால் முடியல, 2 பேரும் இப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன தான் பண்ணுவேன். இப்போ பாப்பாவோட வாயில் தான் விரலை விட்டு அப்படியே அவனோட நிப்புல வெளில எடுத்து விடுறான். ஆனால் எடுத்து விட்ட செகண்ட்லேயே திருப்பவும் அதை அப்படியே வேகமாக தேடிக்கிட்டு திரும்பவும் சக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஐயோ இவளை என்ன தான் பண்ணுறது. அதுக்கு மேலே இவர் ஏங்க அது எடுங்க, ஏங்க இங்கே பாருங்க, தூங்கிட்டு தானே இருக்கீங்க, அதை எடுங்க அப்படின்னு ஜேகேவை தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜேகேவை அசைக்கவே முடியல. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், இருந்தாலும் அவனோடது தேயாங்குள்ளே தான் இருக்குது. இப்போ தேயாங் புஷ் பண்ணவும் தள்ளி விடவும் அவன் அப்படியே லைட்டாக தூக்க கலகத்தில் அப்படியே வச்சு மூவ் பண்ணுறான். பொண்டாட்டி என்ன 2 பேரும் வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா நான் ஆண்டி வீட்டுக்கு போகிறப்போ அப்படின்னு தேயாங் பாட்டு கதறிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் கண்டுக்கிறதாவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஆரம்பிஞ்சின்னு தான் வீட்டிலலாம் சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? ஆரம் உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரில, மற்றபடி ஏய் என்ன சொன்ன? உண்மையை தானே சொல்கிறேன், உங்களுக்கு பேச மட்டும்தான் வரல, மற்றபடி எல்லாம் தெரியுது. அப்படியா? எனக்கு இன்னும் நிறைய தெரியும். காட்டுட்டுமா? ஏய் சீஃப் தான் கால் பண்ணுறாரு. சார் ஓகே சார். என்னாச்சு? இப்போ போய் கால் பண்ணியிருக்காரு, என்ன சொல்கிறாரு? தெரில, ஏதோ பெரிய விஐபியோட மீட்டிங்காமா, அதுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமாமா, என்ன பேட்ரோலிங் பண்ண சொல்கிறாரு. சரி அதை விட இதை கன்னியூ பண்ணலாவா? ஆரம் இப்போ கட் பண்ணால் ஆரமோட கண்ட்ரோலில் தான் ஒரு பெரிய மேன்ஷன் வெளியில் ஃபுல்லாக போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. ஆரம் ரொம்ப நேரமாக வரப்போகிற விஐபி யாருன்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஆரமோட சீஃப்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வரிசையாக பிளாக் கார்ஸ் தான் லைனாக வருது. ஒரு காராக வர இப்போ சென்ட்ரலில் ஒரு கார் தான் பயங்கர கிராண்ட் என்ட்ரி கொடுக்குது. எல்லாரோட ஃபோக்கஸும் அங்கே இருக்க இப்போ அந்த கார் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே தான் அதுலேருந்து வெளியில் பயங்கர மாசாக வந்து இறங்குறான். ஆரம்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அவன் அப்படியே ஷாக்கில் உறைஞ்சி போய் அப்படியே நிற்கிறான். ஆரம்க்கு ஜேகே உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவன் இந்த மாதிரி பப்ளிக்காக வருவான்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அதுலேயும் அவனே போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுப்பான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். இப்போ ஜேகே தான் நேராக நடந்து வந்துட்டு அப்படியே ஆரம்பிக்கிட்டு ஸ்டாப் பண்ணி நிற்கிறான். என்ன மாமா சௌக்கியமா? அட என்ன முழிக்கிற, யாருன்னு தெரியலையா? உன்னோட ஃபெயிலியர் முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிற்கிறோம் பார்த்தியா? எப்படி கடைசி வரைக்கும் விடாமல் துரத்திட்டே இருப்பியா நீ? உன்னை காலி பண்ண ஒரு செகண்ட் ஆகாது, எப்படிங்கிறத காட்டியும் முடிச்சிருவேன். ஆனால் அப்படி பண்ணிட்டா லைஃப்பில் கிக்கு இருக்காது மாமே. கோவம் வருது, கண்ணை சவுக்குது, கையை முறுக்குது. ஏதோ ஒரு பஞ்சு பேசிக்கிட்டே இருப்பிய. என்ன அது வாஷ் அவுட்டு? மாஃபியாலாம் வாஷ் அவுட் பண்ணுவேன்.
பார்த்துட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே இப்போ மாஃபியா கேதரிங் நடக்க போகுது. அதுக்கு வெளியில் நாய் மாதிரி நின்று காவை காத்துட்டு ஐ எம் த கிங், ஐ எம் த பாஸ், த ஒன் அண்ட் ஒன்லி மாஃபியா கிங் ஜான் ஜங்குக் அப்படின்னு ஆரம்ப பார்த்து ஃபயராக சொல்லிவிட்டு ஜேகே தான் இப்போ அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வேகமாக உள்ளே போகிறான். ஆரம்புக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது. ஆனாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே நின்றுட்டுருக்கான். ஆரம், சீஃப், என்னதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? அவன் பாட்டுக்கு கூலாக உள்ளே போகிறான். மாஃபியா கேதரிங்க தடுத்து நிறுத்தத்தை விட்டுட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. ஆரம், ஹோல்ட் ஆன் சார். நம்ம சைட் கவர்மெண்ட்டே இருக்குது சார். நாமே சார் அமைதியாக இருக்கணும். ஆரம், கவர்மெண்ட்டே அவனுக்கு கீழே தான் இருக்குது. அவன் ரொம்ப கிளவர். ஏகப்பட்ட கண்ட்ரிஸோட டைப்ஸ் வச்சுருக்கான். அவனை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சீஃப் சொல்லிட்டு போக ஆரம்பம் தான் இப்போ திரும்பி பார்க்குறான். இப்போ ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்த ஜேகே அப்படியே திரும்பி ஆரம்பம் தான் ஒரு நக்கலாக ஒரு லுக்கு விட்டுட்டு திருப்பி ஏறி மேலே போகிறான். ஸோ இப்போ ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் பார்க்குறோம். ஜேகே மாஃபியா வாலில் தான் பெரிய டானாக இருக்கான். யூமின்க்கு அழகாக ஒரு பாய் பேபி இருக்கான். சுகா இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். ஜிமினும் அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்ணி அவன் பேஷனை தான் இப்போ கன்டினியூ பண்ணிகிட்ருக்கான். ஒரு பெரிய டான்ஸ் ஸ்கூலே வச்சு நடத்துகிறான். அதுலேயும் ஜிமினோட பையன் ஜிமினுக்கு மேலே டான்ஸ் ஆடுது. தேயாங்கு இப்போது அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பீடியாடிக் டாக்டரும் ஆகிடுறான். இப்போ கட் பண்ணா தேயாங்கும் ஜேகேவும் ஒரு ரெட் ரூமில் தான் இருக்காங்க. ஆமாம், ஏன் இந்த ரூம் ரெட் கலரில் இருக்குது? அப்புறம் இது என்னது இதெல்லாம் செயினாக தொங்குது? இது என்ன ஹேண்ட் கஃப்பு? என்னது இது? ட்ராமா செட்டப்பா? ட்ராமா தான், வேற மாதிரி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் அந்த பெட்டில் புஷ் பண்ணி விட்டுட்டு அவனுமே படுக்கிறான். தேயாங்க இப்போ ஜேகேவை தான் தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்க ஹேண்ட் கஃப் எடுத்து ஜேகேக்கு தான் போட்டு விடுறான். தேயாங்க தான் ஒரு மாதிரி டீசிங்கா அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவன் போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றுனா கழட்டி ஜேகே மேலே தான் தூக்கி போடுறான். ஏய் ஆனால் அப்புறம் பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ சொல்லிட்டேன். இப்படி ஜேகே சொல்லியுமே கேட்காம தேயாங் பாட்டுக்கு அவன் பண்ணுறதை பண்ணிட்டே இருக்கான். ஜேகேக்கு தான் பயங்கரமாக வெறியேறுது. சிரிச்சுட்டு டீஸ் பண்ணிட்டு இருந்த தேயாங்கோட ஃபேஸ் தான் அப்படியே மாறுது. ஏன்னா ஜேகே அந்த ஹேண்ட் கஃபை டக்குன்னு அப்படியே பிச்சு போட்டிருப்பான். என்ன பிச்சிட்டீங்க? எனக்கு பயமாக இருக்கு, நான் போகிறேன். அப்போவே சொன்னேன்னா எங்கே ஓடுறேன், வாங்க. ஏங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது, என்னை செம்மையாக டெம்ட் ஏற்றிட்ட. ஒரு வாரம் இங்கே தான். என் காலை எதுக்கு அந்த செயினில் கட்டுறீங்க? அவுத்து விடுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஜேகேவும் ஜியாவும் தான் பெட்டில் படுத்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். டாடா நீங்கள் அவுட்டு, நான் வின்னு, நான் 2, நீங்கள் 1. ஏய் எப்படி அவுட்டு? அவுட்லாம் கிடையாது. நான் ஸ்டோன் வச்சுருந்தேன், நீ சிசர் வச்சுருந்தேன், அப்போ நீ தான் அவுட்டு. டாடா சிஸ்டர் ஸ்டோனை கட் பண்ணிச்சு டாடா, நீங்கள் அவுட்டு. சரி சரி சரி, பாப்பா தான் வின்னு, டாடா அவுட்டு, ஓகே. இப்படி இவங்க விளையாடிட்டு இருக்க தேயாங் தான் இப்போ ரெஸ்ட் ரூம் டோரை திறந்துட்டு வெளில வரான். ஜியாவும் ஜேகேவும் தேயாங்க தான் பார்க்குறாங்க. ஏய் என்னாச்சு? தேயாங் இப்போ அவன் கையில் இருக்க ஸ்டிப்பை காட்டிட்டு எஸ்ன்ற மாதிரி தலையாட்டுறான். அவ்வளோதான் ஜேகே துள்ளி குச்சி எழுந்து போய் தேயாங்க அப்படியே தூக்கிடுறான். டாடா நானும் என்னையும் தூக்குங்க ஹைட்டா. வா உன்னையும் தூக்கிக்கிறேன். ஜியா குட்டி உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வர போகிறான். அப்படியா? எனக்கு தம்பி பொண்டாட்டி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. நானும் டூ. சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல், எங்கள் அப்பா இருந்துமே கூட இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு லைஃப்பில் எந்த ஹோப்புமே இல்லாத எனக்கு இன்றைக்கி அழகான ஒரு ஃபேமிலி, ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறேன் என்னோடய புருஷன், அப்புறம் எங்கள் லவ்வுக்கு அடையாளமாக இருக்க எங்கள் பாப்பா, அப்புறம் இப்போ பிறக்க போகிற என்னோடய பாப்பா. இப்போ என் லைஃபே ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய அம்மா தான். என்னோடய அம்மாவோட பிளெஸ்ஸிங் தான். அதுலேயும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான். அம்மா உனக்கு எப்பயும் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எது ஒன்று வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணணும். ஒருவேளை அந்த விஷயம் கிடைக்காட்டினாலும் நம்ம அதுக்காக கடைசி வரைக்கும் போராடணும் தானே. அந்த சந்தோஷமே நமக்கு போதும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், ஸ்டோரி இதோட எண்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மாஃபியாக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கவிதை எழுதி கொடுத்தாங்க, தேயாங் வெர்ஷனுக்கு ஒன்று, ஜேகே வெர்ஷனுக்கு ஒன்றுன்னு. ஸோ அந்த கவிதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அதையும் கேட்டுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அம்மாவின் கைக்குள் இருக்கும் வரை என் உலகம் அழகாய்தான் தெரிந்தது எனக்கு. ஆண்டுக்கு 2 முறை தான் அப்பாவின் ஸ்பரிசம் கிடைக்கும் என்றாலும் அதற்காகவே நாட்களை ஏக்கத்துடன் கடந்து செல்வேன். என் நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று எண்ணிய எனக்கு என்னவனுக்கே அந்த நிலைதான் என்று பின்னரே தெரிந்து கொண்டு அன்பானவரை கரம் பிடித்து என் இல்லற வாழ்வு சொர்க்கமாய் அமையும் இனிமேல் என்று கனவில் வாழ்ந்த எனக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. மனித மிருகத்திடம் மாட்டிக்கொண்டு விட்டேனே என்று எண்ணி என் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினேனே தவிர என்னவனை புரிந்து கொள்ள மறந்து போனேன். அவன் அன்னையும் என் அன்னையும் இணைந்து என் வயிற்றில் உயிராக உருவான பின்னரே தெரிந்து கொண்டேன் என் அவனின் மனநிலையை. பலாப்பழத்தின் முட்களை மட்டுமே பார்த்த நான் அதற்குள் இருக்கும் தேன்மிகு சுவையினை சுவைக்க தவறிவிட்டேன். இந்த நரக வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்று அம்மா என்று கதரும் போதெல்லாம் என் அன்னை அமைதியாக இருந்ததன் அர்த்தம் இப்போதுதான் புரிந்தது எனக்கு. இது நரகமல்ல, சொர்க்கம் என்று. அவன் மனித மிருகமல்ல, என்னை உயிராய் நினைக்கும் உன்னதமானவன் என்று. இனி என் இறுதி மூச்சு நிற்கும் வரை என் வாழ்வு அவனுக்கே சமர்ப்பணம். வெறும் கட்டிலறை சுகம் மட்டும்தான் காதல் என்றிருந்தேன். என்னை சுண்டி இழுக்கும் அவனுடைய அந்த காந்த பார்வை என்மேல் படாதவரை பண போதையில் அதிகார ஆணவத்தால் எதையும் சாதித்து விட முடியும் என்ற கர்வத்தில் மூழ்கி போன எனக்கு அவன் அன்பை பெறுவதற்கு அதுவே தடங்கலாகி போனது. எப்படியும் அவனை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசையில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் அவனிடம் மட்டும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு என்னுள்ளே நான் கலங்கி நிற்கும் போது அவன் கரம் மட்டும்தான் என்னை தாங்கி பிடித்தது, என் கண்ணீரை துடைத்தது. என் அன்னையைப் போல உடல் இச்சைக்காக அவனை முதலில் தொட்டாலும் கூட என் உயிர் அவன் உள்ளே வளர்கின்ற என்ற உண்மை தெரிந்தபோது வலி கலந்த சந்தோஷம்தான் என்னை பெருமளவில் தாக்கியது. தோட்டாக்களையும் குண்டுகளையும் கையாளுவதில் திறம் கொண்ட எனக்கு ரோஜா இதழ் வளர்ந்திருக்கும் என் பிஞ்சு குழந்தையின் கரங்களை தொடும்போது ஏனோ கை நடுங்குகிறது. இழந்து போன என் தாயின் அன்பை மீட்டு கொடுத்தவன் அவன்தான். மனித மிருகமாய் வாழ்ந்த என்னை அன்பானவனாய் மாற்றியவனும் அவன்தான். எல்லோரும் என்னை பார்த்து பயந்து நடுங்கிய காலங்கள் மறைந்து இன்று மரியாதை கொடுக்கும் அளவில் என்னை செதுக்கியவனும் அவன்தான். என் பெயர் சொல்ல எனக்கு மழலை செல்வங்களை பெற்று கொடுத்தவனும் அவன்தான். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று என் எண்ணங்களை மாற்றி இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அவன் எப்போதும் எனக்கு ஒரு அழகிய ஆண் தேவதை தான். உண்மை காதலை உணர வைத்த அவனை காலம் உள்ளவரை காதல் செய்வேன் உண்மையாய். ஸோ இப்போ கட் பண்ணி பார்த்தா ஹோபியும் சின்னும் தான் டேட்டுக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலான் தான் ஹோபி சின்னுவை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருப்பான். நான் சன், என்னோட மூணா, நீ இருக்க ரெடியா அப்படின்னு ஹோபி தான் ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண சின்ன ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு எஸ்ன்னு சொல்கிறான். எஸ்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்ன? என் பாம்பு எடுத்து காட்டுட்டுமா? பார்க்க ரெடியா? என்னது அதெல்லாம் வேணாம், உள்ளே வைங்க அப்படின்னு சின்ன சொல்ல ஹோபி தான் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ சின்ன தான் சாப்பிட்டுட்டே அங்கே இருக்க டிவி டிஸ்பிளேயை தான் பார்க்குறான். பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஏய் என்னாச்சு? அது அது ஜேகே தலை தானே அப்படின்னு சின்ன சொல்லவும் ஹோபியும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது ஜேகேவோட ஃபோட்டோஸ் தான்.
அவர் ஒரு மாஃபியான்னு போட்டிருக்கு. ஏன் உனக்கு தெரியாதா? அப்படின்னு ஹோபி கேட்டதும் சின்னுக்கு தான் இப்போ ஃப்ளாஷாக ஓடுது. தலை நீ தான் பாடி பில்டரா? இந்த ஆளுக்கு என்ன எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஊரில் வாத்தியாக இருந்திருப்பானோ? கண்டுபிடிச்சிட்டேன், கறிக்கடை தான் வச்சுருப்பான். இது எப்படி விட்டேன்? ஒருவேளை டாக்டராக இருந்திருப்பானோ? இதெல்லாம் ஃப்ளாஷ் ஆக அப்படியே சின்ன மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறான். ஏய் சின்னு, என்ன இவன் மயக்கம் போட்டான்? அப்போ இவனுக்கு நான் மாஃபியான்னு தெரியுமா தெரியாதா? ஏன்னா நீங்களும் மாஃபியாவா?